மத்திய 25-23 வந்து திருப்பியும் படிக்க ஆரம்பிக்கல. யாராவது மைக்கில் தமிழில் படிக்க முடியாது? மேத்யூ சாப்டர் 25:23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஓகே, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, எப்படி எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ளே போக முடியும்னு பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து உண்மைனா என்ன, உத்தமத்தனம்னா என்ன, ஃபேத்ஃபுல்னஸ்னா என்ன, குட்னஸ்னா என்ன, அதுக்கப்புறம் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பது பார்த்தோம். தாளந்துகளை பற்றி பார்த்துட்ருக்கோம், அது எப்படி பிரயோஜனப்படுத்துறது, அப்படி எப்படி வீணாக்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்தோம். நேத்திய தினத்தில் உண்மையும் உத்தமத்தனத்தோடு இருந்த ஒரு மனிதன், உண்மையாக இருந்த ஊரியா ஐயா பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். தாவீது எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இந்த நாளிலும் அதே தொடர்ச்சி தான். இப்போ இன்னைக்கு என்ன பண்ணலாம்னாக்கா, வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கு 19:16-17. லூக்கு 19:16-17. இந்த வசனத்தில் இங்கே போட்டிருந்துச்சு, ஜாய் ஆஃப் த லார்ட் தருவார், அநேகத்துக்கு வந்து அதிபதியாக மாற்றுவன்னு சொல்லிட்டு மத்தியில் போட்டிருக்காரு. லூக்கு 19:16-17 என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். ஓகே, உண்மை உத்தமத்தனதோடு இருக்கிற ஊழியக்காரனே, உனக்கு 10 பட்டணங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி உண்மையும் உத்தமத்தனத்தோடு இருந்தால் இப்போ 10 பட்டணங்கள் நம்மளுக்கு கிடைக்குமா? பட்டணங்கள்லாம் தெரியுமா? சிட்டிஸ், பெங்களூர், சென்னை, டெல்லி, வேறண்ணா மும்பை, வேறண்ணாப்பா ஏதாவது ஒரு ஊர் பேர் சொல்லுங்களேன். பட்டணங்கள், குர்காவ், ஊட்டி, அது மாதிரி 10 பட்டணங்களுக்கு கிடைக்குமா? அதுதான் ஆண்டவர் மீன் பண்ணுறாருன்னா இல்லை, நமக்கு புதிய அதிகாரங்களை கொடுப்பாரு. ஒரு பட்டணம்னா என்னன்னா அதிகாரத்தை குறிக்கிறது. இப்போ அதுக்கு உதாரணம், உங்களுடைய குடும்பம் ஒரு பட்டணம், அது ஒரு அதிகாரம், அது ஒரு எல்லையில் இருக்குது, அதுக்கு ஒரு தளபதி இருக்கிறாரு, ஒரு தலைவர் இருக்காரு, அது ஒரு எல்லைக்குள்ளே இருக்குது. நீங்களாம் எங்கன்னா வந்து டென்ட்லலாம் இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு கூடாரம் இருக்குது, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. யாருன்னா அப்படி இருக்கீங்களா? 2000 பேர் தங்குற இடத்துல, இல்லை 5000 பேர் தங்குற இடத்துல, 6000 பேர் தங்குற இடத்துல அகதியாக நம்ம யாராவது இருக்கணும். அகதிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லை, ஒரு பட்டணம் என்பது ஒரு எல்லை, குடும்பம் என்பது எல்லை. நம்ம யாருமே அகதியாக இல்லை, நமக்குன்னு ஒரு குடும்பம் கொடுத்துருக்காங்க, ஒரு அப்பா கொடுத்துருக்காங்க, அம்மா கொடுத்துருக்காங்க, அண்ணன் கொடுத்துருக்காங்க, தங்கச்சி கொடுத்துருக்காங்க. அது ஒரு அதிகாரம். அதுல உண்மையும் உத்தமத்தனத்தோட இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்னாக்கா, ஒரு இன்னும் எல்லையை பெரிதாக்குவார், ஆசீர்வாதங்களை எல்லைகளை பெரிதாக்குவார். இதுக்கு ஒரு உதாரணத்தை வந்து இன்னொரு வசனத்தை கோட் பண்றேன். ஜோஷுவா 21:4 படிக்க ஆரம்பிக்கலாம். ஜோஷுவா 21:4. கோகாத்தியரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது. அந்த சீட்டின்படி லேவியரில் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியன் கோத்திரத்திலும் பென்யமின் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 13. அப்போ பட்டணங்கள் கிடைக்கப்படணும்னா, நம்மளுக்கு புதிய அதிகாரங்கள் வேணும்னா என்ன வேணும்னா, முதல்ல ஃபேமிலிஸ் வேணும். இந்த வசனத்தில் போட்டிருக்கு, சும்மா எல்லாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல, இந்தந்த குடும்பத்துக்கு இந்தந்த கோத்திரத்துக்கு பட்டணங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ புதிய அதிகாரம் வேணும்னா குடும்பம் உருவாகணும், குடும்பத்தை உருவாக்கக்கூடிய காரியங்கள் வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தை உருவாக்குவது ரொம்ப கஷ்டமான காரியம். குடும்பம் பிடிக்காத இருப்பாங்க, சில பேருக்கு திருமணமே பிடிக்காத இருக்கும், சில பேர் நிறைய குறைகள் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த குடும்பம் இப்படிடா, அந்த குடும்பம் அப்படிடா, பிள்ளைகளை இவங்க அப்பா அம்மா சரியா வளர்க்கல. குடும்பம் நடத்துறது வந்து ஈஸி கிடையாது. குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமான காரியம். எந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாலும் பிரச்சனை இருக்கும், சலசலப்பு இருக்கும், சண்டை இருக்கும், வைராகியம் இருக்கும், ஈகோ இருக்கும், பொறாமைகள் இருக்கும், எரிச்சல் இருக்கும், என்கரேஜ்மெண்ட் இருக்கும், டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்கும், இச்சை இருக்கும். எல்லா காரியமும் குடும்பத்துக்குள்ள இருக்கும். எங்கேயுமே வந்து பர்ஃபெக்ட் ஃபேமிலின்னு பைபிள்ல யார் பற்றியும் பர்ஃபெக்ட் ஃபேமிலின்னு போட்டதே கிடையாது. அப்போ குடும்பம் உங்கள் கையில் கொடுத்துருக்காங்கன்னா உருவாக்கணும். அப்போ குடும்பத்தை உருவாக்கின மனிதனுக்கு புதிய காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். இந்த முதல் நாளில், முதல் வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் குடும்பத்தை சீர்படுத்தக்கூடிய காரியங்களை நீங்கள் பண்ணணும். குடும்பம் எப்படி இருக்கு, நான் கணவனுக்கு எப்படி கீழ்படுறேன், இதெல்லாம் மாற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, முதல் வாரமே இன்னைக்கே தீர்மானம் எடுக்கணும், என் குடும்பம் மாறிடணும்ட்டு. குடும்பத்தில் தான் ஒரிஜினாலிட்டி தெரியும். இங்கே வந்து நம்ம நடிக்கிறோம், சபைக்குள்ளே நடிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா சாஃப்டாக பேசுவோம், இதை பண்ணுவோம். கண்டிப்பது தப்பு கிடையாது, வாசை ஏற்றுவது தப்பு கிடையாது. ஆனால் கெட்ட வார்த்தைகள் தப்பு, தூஷணமாக பேசுவது தப்பு.
இந்த பச்சை பச்சையான்னு சொல்லுவாங்களே, பச்சை பச்சையான கொச்சையான வார்த்தையை பேசுவது தப்பு, குடிப்பது தப்பு, தம் அடிப்பது தப்பு, வேசித்தனம் தப்பு, விபச்சாரம் தப்பு. இது எல்லாமே இந்த ஆண்டு வெளியே போயிடணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் குடும்பத்திலிருந்து வெளியே போயிடணும். அதை வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஐயோ நான் பலவீனம். நீங்க பாவத்தை விடலைன்னா, நீங்க மீறுதலை விட்டுட்டே இல்லைன்னா உங்களை கர்த்தர் விட்டு போகிற காலம் வந்துடும். ஆவியானவருடைய காரியங்கள் உங்களை விட்டு நீக்கப்படும். நீங்க வெறுக்கணும், சில காரியங்களை வெறுத்து தான் ஆகணும். முதலாவது ஒரு வசனத்தை பார்க்கலாம். எக்லேசியர் 7:28-29, பிரசங்கி 7:28-29. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது. இன்னும் ஜோஷா படிங்க. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். இவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. அடுத்தது படிங்க. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஒரு அப்ரைட் நீதி உள்ள ஒரு பெண்மணிய பார்க்கலையா? ஒரு பெண்மணிய கூட பார்க்கலையா? ஒரு பெண், பொம்பளைன்னு சொல்லுவாங்களா, உண்மைன்னு சொல்லுவாங்களா, ஒரு பெண் நீதி உள்ளவங்கள பார்க்கலையா? ஆனா 1000ல ஒரு மனுஷனா இருக்கணும். அப்ப குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கும் பிரச்சனை பெருசு பண்ணுறதுக்கும் ஒருத்தரால முடியும். யாரால? மனைவினால, பெண்ணால, ஸ்ரீனால எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் பண்ண முடியும். எத்தனை பேரோட நிம்மதினா கெடுக்க முடியும். வாயை திறந்துட்டாங்கன்னா, ஏன்னா வசனம் அப்படிதான் போட்டிருக்கு, ஒரு அப்ரைட். அப்போ பொய்யே கிடையாது வசனம். இந்த கொண்டை இருக்குல்ல, இந்த கொண்டைக்கு உள்ள ஒரு மூளை இருக்கும். ஆண் மூளை கூட கொஞ்சம் குட்டியா இருக்கும் போல, பெண்ணுடைய மூளைகள் பெருசா இருக்கும் போல. அவைகள் வாயோட இணைஞ்சிருச்சுன்னா குடும்பத்தை உடைக்கிற காரியங்கள் ஆயிடும். குடும்பத்தில் துக்கமான காரியங்கள் நடக்கும். புருஷன் எப்போ சாவானோன்னு காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். வாயை திறந்துட்டா போதும், புருஷன்கள் உடைக்கப்படுவார்கள். உங்களுக்கு சப்போர்ட் ஜாலியாக ஆயிட்டீங்களா? உங்களுக்கு வர அப்புறமா மனைவிகள் மாத்திரம் சரியில்லைன்னா குடும்பங்கள் நல்லாவே இருக்காது. இன்னைக்கு அநேக மனைவிகள் தங்களை தாழ்த்தி கொள்ளவே மாட்டாங்க. ஒரு உதாரணம் பார்க்கலாம். ப்ராவர்ப்ஸ் 14:1, நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இப்ப நீங்க எப்படி இருக்கு? நம்ம சபையில எப்படி இருக்கோம்? புத்தியுள்ள ஸ்திரீயோ வீட்டை கட்டுகிறார். இன்னைக்கு எப்பவுமே நம்ம சொல்லுவோம், கணவன்மார் தான் தப்பு, அவர் அப்படி சரியில்லை, அவர் என்னை ஏமாத்திட்டாரு, என்ன பண்ணீங்க நீங்க உடைக்க? என வசனம் போட்டிருக்கு. புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள். குடும்பத்தை கட்ட வேண்டிய பொறுப்பு ஸ்ரீ கையில இருக்கு. புத்தி இல்லா ஸ்திரீயோ தன் கையினால இடித்து போடுகிறாளாம். கை எப்படி இருக்கு பாருங்க. சில பேர்ல கணவன் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, இங்கதான் போத்திக்கிறது இதெல்லாம். அப்போ கையினால இடித்து போடுகிறார்களாம். அப்ப எவ்வளவு ஒரு மோசமான செயல் பாருங்களேன். குறை புருஷன் மேலதான் சொல்லிட்டே இருப்போம். ஆனா மனைவி கிட்ட மோசமான காரியங்கள் உண்டு. ஸ்ரீ கிட்ட தன் வீட்டை இடித்து போடுகிறாங்க கையினால. புல்டோசர் வேணும் தானே வீட்டை இடித்து போடணும், புல்டோசர் வேணும், ஜேசிபி வேணும், கையினால இடித்து போடணும். அவங்க எவ்வளவு தந்திரமான காரியம் ஒரு ஸ்ரீக்குள்ள இருக்கும். இன்னைக்கு ஃபெமினிசம் உள்ளுக்குள்ள வந்தாச்சு, குடும்பத்துக்குள்ள வந்தாச்சு. நீ என்ன டாமினேட் பண்ற, நீ இப்படி பேசுற, புருஷன் நீ இந்த வார்த்தை விட்டுட்ட, அதை விட்டுட்ட, எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கல. இது எல்லாமே புத்தி இல்லாத தனங்கள். ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டியது பெண்ணுடைய கையில இருக்கு. நான் அடுத்த சந்ததியை பத்தி நினைச்சேன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. இவர்களுக்கு இப்போதே வாய் சரியில்லையே, இவ்வளோ பெருசா இருக்கு, இருக்கிறவங்களெல்லாம் ஹர்ட் பண்றாங்களே, தேவையில்லாத காலையில பேசிட்டு இருக்காங்களே, பெண்களும் சரி ஆண்களும் சரி, கிள பேச்சுகளை நிறைய பேசுறாங்களே, இவர்கள் திருமணம் ஆயிடுச்சுன்னு எப்படி இருக்க போறாங்க? மாமியார் ஒரே வாரத்தில் அவுட்டு. மாமனார் கொஞ்சம் நெஞ்சு வலி இருந்தாலும் 1 மாசம் 1 வருஷம் தாங்கிடுவார். ஏன்னா அவர் குடும்பத்தில் ஒரு நாள் இருக்க மாட்டார், வெளியே தான் இருப்பார். அதுக்கு உதாரணம் லோத் ஐயா, ஒரு நீதிமான ஒரு ஐயா. நம்ம லோத் ஐயா பாவியா தான் பார்க்குறோம், சோதம் குமரா போயிட்டார். ஆனால் அவர் ரைட்சியஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேதுருல போட்டிருக்கு. நீதிமான ஒரு மனுஷன். 2 தேவதூதர்கள் பார்க்க வந்தாங்களாம். அவர் எங்க இருந்தாரா? வீட்டுக்கு வெளியே கேட்ல இருந்தாராம். அப்ப கேட்ல இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா அங்கதான் அவர் அனுதினமும் ஜெபம் பண்ணி இருந்திருக்காரு, அங்கதான் உட்கார்ந்து இருக்காரு போல. வீட்டுக்குள்ள போ நிம்மதியிலே என்னன்னு தெரியல, வெளியவே இருந்திருக்கிறாரு. நேத்து ஒரு பக்கம் பார்த்தோம், உரியா ஐயா நீதிமான இருந்திருக்கிறாரு. பொண்டாட்டி கிட்ட போய் பார்த்துட்டு ராஜாவே போக மாட்டாரு. நான் இப்படி நேத்து நைட் யோசிச்சேன், பயம் போல.
ஐயோ போதும், சாவுறேன், யுத்தத்துல கூட போய் செத்துறேன், ஆனா நான் வந்து திருப்பியும் போக மாட்டேன் ராஜா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை தாவீதாயாவும் ஊரியாவும் ஹெவன்ல பாத்துக்கிறாங்க. தாவீதா என்ன கேட்டிருப்பாரு, எஜமானனே எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே, என் மனைவியை வந்து இப்படி கொள்ள அடிச்சிட்டீங்களே. தாவீதா எப்படியோ சொல்லியிருக்கலாம். எப்படி சொல்லியிருப்பாரு, தெரியாத கையை வச்சிட்டேன்டா, என்னை மன்னிச்சிடு, என்னை பைத்தியம் பிடிச்சிடுச்சு. ஏன்னா பெட்சிபாவுடைய பேரை வந்து மத்திய 1:6 எடுத்துட்டு இருக்காங்க. தாயின்ற பேரை, சாலமனுக்கு தாயின்ற பேர் எடுத்திருக்காங்கன்னா அப்ப அந்நீதியாக கொஞ்சம் நீதி இருந்தாலும் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் நீதி இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, படாத பாடுபட்டிருப்பாரு போல தாவீது ராஜா. எதை தப்புல கை வைக்கிறோமோ அந்த தப்பு நம்மளை சாவடிக்கும், நம்மளை டார்ச்சர் பண்ணிடும். அப்ப இந்த லோத் ஐயா வெளியே இருந்திருக்கிறார், கேட்டு கிட்ட இருந்திருக்காரு. 2 தேவ தூதர்கள் வந்து பேசியிருக்காங்க, வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஜெனிசிஸ் 19 வந்து வாசிக்கலாமா, ஆதியாகமம் 19 வாசிக்க ஆரம்பிக்கலாம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். பாருங்க, வீட்டுக்கு கூப்பிடுறாரு, தேவத்துல பயப்படுறாங்க. இன்னைக்கு அநேக கணவன்மார்கள் வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுறாங்க. வீட்டுக்கு போனோமா, ஐயோ பேடப்பா, ஐயோ இது வாயை திறந்துச்சா முடிஞ்சிடும்டா, ஈகோ பிரச்சனை. இன்னைக்கு மனைவியே எதுவுமே சொல்ல முடியாது, ஏதாவது சொல்லிட்டா என்ன டாமினேட் பண்றீங்களா, ஐ ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ். நான் கேட்கிறேன், தாழ்த்தி கொண்டு போனாதான் என்ன, என்ன இன்சல்ட் பண்றீங்களா, தாழ்த்தி கொண்டு போனாதான் என்ன. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தாழ்த்தி கொண்டார்ல, அப்ப நம்ம தாழ்த்தி கொண்டா என்ன. ஈகோ. ஏதாவது சொல்லி பாருங்க மனைவி கிட்ட, நான் என் மனைவியை டார்கெட் பண்ணி பேசல, உனக்கு தெரியாது, இது ஆக்சுவலா இது ஃபேமிலியில நடக்கிற ஒரு காமன். உனக்கு தெரியாது, என்ன பார்த்தா தெரியாதுன்னு, என்ன பார்த்தா தெரியாதுன்னு, என்னகா என்னகா என்னகா. ஹஸ்பண்ட் தான் அப்படியே பிடிச்சிக்கணும். ஈகோ. உனக்கு ஒண்ணுமே தெரியாது, டேலண்ட் இல்லை, உனக்கு எதுவும் கிடைக்காது, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், நாளைக்கே ப்ரூவ் பண்ணுவேன் எனக்கு டேலண்ட் இருக்குதுன்னு. ஒரு வேலைன்னா 10 வேலை நான் வாங்குறேன் பாரு, நான் போன கிடைச்சிடும், என்ன வா 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 வான்னு கூப்பிடுறாங்க. நான் உன்னை கட்டுனதே பெரிய விஷயம், காஞ்சிட்டு வந்துருப்போம் திருமணத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் தெரியாது கணவனும் மனைவியும். ஆனா கட்டிட்ட அப்புறம் அவ்வளோ குறைகள் சொல்லுவோம். திருமணம் ஆகாத பெண் பிள்ளைகள் கேட்டு பாருங்க, காஞ்சி போய் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க, அப்படியே அழுகாச்சலாம் வரும். திருமணம் ஆயிட்டு ஆட்டிடியூடே மாறிடும். என்ன மாமியாரு, அதுக்கு முன்னாடி ஆண்டவரே மாமியாருக்குன்னா நல்லா இருப்பேன், என் புருஷனுக்கு நல்லா இருப்பேன், இதெல்லாம் திருமணம் ஆயிட்டு மாறிடும். அப்படியே நெஞ்சு நிமித்திக்கின்னு எல்லாமே மாறிடும். புருஷனும் சரி, கணவனும் சரி, மனைவியும் சரி, ஆட்டிடியூட் எல்லாம் மாறிடும். இந்த வறண்ட சீசன் எதுக்கு திரும்ப வைக்கிறாங்க, கல்யாணம் ஆகாம காஞ்சி போய் ஜெபிச்சு 30 ஆச்சுனாவே காஞ்சிச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேர் 30 இருக்கு, அபி பிரதருக்கு 30 பாக போகுது, காஞ்சிதான் அர்த்தம். சில பேர் காய விடுறாரு, எதுக்கு, கேரக்டர் மாறணும். உன் கையில ஒரு குடும்பம் கொடுத்தா நீ அழிச்சிடுவ. நீ சபையிலே வந்து எப்படி இருக்கனா, உன் வாய் பட்டயமா இருக்கு, நீ யார வேணா சாவடிப்ப. உன் பேச்சு சரியில்லை, பேசி 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 காயப்படுத்துவ. எப்படி உனக்கு குடும்பம் கொடுப்பாரு, ஒரு வாரம் கூட தாங்க மாட்டார் புருஷன். கல்யாண டைம்ல தான் நல்லா ஆராதிப்போம், அப்படியே அன்பாக இருக்கும். திருமணம் என்ன, ஒரு ஷார்ட்ஸ் நான் பார்த்தேன், ஒரு அப்பா வந்து குழந்தைய வந்து அடிச்சுட்டாரு, திட்டாரு. மனைவி வந்துட்டு சொல்றாங்க, இப்படியெல்லாம் கத்தக்கூடாதுங்க குழந்தைகிட்ட அப்படின்னு சொல்ல. மக்கள் புருஷங்க எப்படி கத்தனா, ஏய் அப்படி காப்போ அப்படின்னாரு. அடுத்தது பையன் வந்து அம்மா வந்து திருப்பி டிஸ்டர்ப் பண்ணும்போது பேய் மாதிரி இந்த முடிவெல்லாம் விரிச்சு போட்டு, ஏ அப்படிதான் கேரக்டர் ஆயிட்டு இருக்கு. வீட்டில் ஒன்று, வெளியில ஒன்று, வீட்டில் ஒன்று, வெளியில ஒன்று, உள்ளுக்குள்ள ஒன்று, வெளியே ஒன்று. இன்னைக்கு அநேக வீட்டுக்காரர் லோத் ஐயா போல தேவத்துல வா வா வீட்டுக்கு கூப்பிட, வரமாட்டேன் வரமாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறாங்களாம். ஏன்னா கர்த்தருடைய பிரசனம் இல்லை போல, வீட்டில் பயம், ஏய் நீயே மாட்டின்கிறடா, நான் இப்படி உள்ள வருவேன். கெஞ்சிராராம், வந்துறியா இன்னைக்கு நைட்டு தான் தங்கிட்டு போய் கெஞ்சி இருக்கிறாரு. அடுத்தது என்ன பண்ணாங்களாம் படிங்களேன். 3. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்துக்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் மிகவும் இன்சிஸ்ட் பண்ணாங்களாம். இன்னைக்கு வீட்டுக்கு வர உறவுகள் பயப்படுறாங்க, பெண்கள்னால ஆண்கள்னால. ஐயோ இந்த வாயா, இந்த கணவன் வாயை திறந்தா எந்த உறவும் உள்ள வர முடியாது.
மனைவி வாயை திறந்தா பயப்படுவாங்க குடும்பத்துல. பேருக்கு வந்து வேணா ஒரு டீ கூட வெளியே இருந்து குடிச்சு விடுவாங்க. மனைவிகள் தொல்லைகள் அது தாங்க முடியும். ஐயோ ஐயோ அவங்க வீட்டுக்கு வேணாப்பா, வேணா ரோட்ல டீ கடையில் வந்துடுறா, குடிச்சிட்டு போயிடலாம், அங்க கூட 2 தம்மு அடிச்சுட்டு போயிடலாம், உன் வீட்டுல மட்டும் வேணாடா, சாவடிச்சிடுவா, வேணாம் சாவடிச்சிடுவாங்க உன் மனைவி. அப்ப ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? புருஷனுடைய நிம்மதியை கெடுக்கவா? புருஷனை துக்கப்படுத்துகிற காரியத்துக்காக ஸ்திரீகளை கர்த்தர் கொடுத்தாரா? குட் ஹெல்ப்பரா கொடுத்தாரு. அப்ப ஹெல்ப்பருடைய வேலை என்ன? தங்களை தாழ்த்தி கொள்கிற வேலை, தங்களை தாழ்த்தி கொள்ள வேணும். அதுதான் ஹெல்ப்பரோட வேலை. வேலைக்காரனோட வேலை என்ன? எப்படி நெஞ்சு நிமித்திட்டு இருப்போமா? அப்பெல்லாம் கடவுளேன்னு கூப்பிட்டுருப்பாங்க. கணவரை கடவுளே, என் பிதாவே, என் தேவனே அப்படியெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அந்த நாட்கள். இப்போ சனியனே எப்படிக்கிற நீ, வா இப்படி போ. ஆனா நல்லா புரிஞ்சுக்க வாலிப பிள்ளைகளே, நீ ஆரம்பத்தில் எப்படி உன் மனைவியை கவனிக்கிறியோ உன் முடிவு காலத்தில் அப்படிதான் இருக்கும். நீங்க வச்சு செஞ்சீங்கன்னா வாலிப நாட்கள் உங்க மனைவிகளை, முடிவு நாட்கள்ல மனைவிகள் வச்சு செய்வாங்க, மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. இது நடக்கிற ஒரு காரியம் உலகத்துல. வெறுப்பா இருப்பாங்க. அப்பப்போ அந்த கசப்புள்ளுக்குள்ள வந்துடும் மன்னிப்பு இல்லாத தன்மை. இந்த கிழமை என்ன நான் பண்ணியிருக்கான் என்ன. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் 5 வருஷம் டிஃப்ரென்ஸு, 10 வருஷம் டிஃப்ரென்ஸு, இல்லை 8 வருஷம் டிஃப்ரென்ஸ், 3 வருஷம் டிஃப்ரென்ஸ் கட்டிப்போம். மனைவிக்கு நல்ல பெல்லனுக்கும் வயசாகும் போதோ ஹஸ்பண்ட் வந்து தாத்தா ஆயிடுவார், போட்டு தள்ளிடுவாங்க வார்த்தையினால. டீ வச்சா கூட இப்படி தான் வைப்பாங்க, இந்த அப்படி பட் அப்படி டீ கிளாஸை வச்சு பார்த்துருக்கீங்களா? எங்கள் அம்மா அப்பப்போ வைப்பாங்க. எங்கள் அம்மாவை நான் எதாவது கடுப்பேற்றி விட்டேன்னா டீ வச்சுட்டு அந்த கல் இருக்கும், டீ வச்சுட்டேன் டக் அப்படின்னு வரும். ஆனால் மனைவி இது வரைக்கும் பண்ணது கிடையாது. டீ வைக்கல, எங்கள் அம்மா வச்சு தராங்க. கோவத்தை அப்படி காட்டுவாங்க. அப்போ ஸ்திரீகள் கையில பலன் இருக்கு, வீடை கட்டுவோம். இதுவும் ஜாக்கிரதையா இருங்க. ஸ்திரீகள் கையில பலன் உண்டு, அதை நீங்க வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். ஒரு டைம் போன வாரம் எலிஷா மோகன வந்தாரு. ஸ்திரீகளுக்கு எவ்வளவு பலன் அப்பதான் தெரிஞ்சிச்சு. பெண்களுக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்கு. பெண்கள் வீட்டையும் கட்ட முடியும், வீட்டையும் உடைக்க முடியும். அப்ப பெண்கள் பொறுமையாக இருக்கணும். ஒரு காலத்துல அது ஆயிட்டப்புறம் ஆயிடுச்சு, சரி இன்சிஸ்ட் பண்ணிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. அடுத்தது என்ன நடக்குது படிங்கம்மா. அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். ஓகே, விருந்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது, அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பன்னிடத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானோ திசைகளும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு, அடுத்தது லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படி அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு அவங்க இருக்கிற தேசம் அருவருப்பான தேசம், பாவம் நிறைஞ்ச தேசம். அந்த இடத்துல ஒரு குடும்பம் இருக்கு. அடுத்தது தேவ தூதர்கள் அந்த பட்டணத்துல இருக்கும் போதும் இச்சைக்காக வராங்களா, விபச்சாரம் பண்ணும்படியாக தேவ தூதர் கூட இந்த மனுஷர் கூட நடக்கணும்னு சொல்லிட்டு வராங்களா அந்த பட்டணத்தை சுத்தி. இப்போ ஒருவேளை நம்ம அப்படியாப்பட்ட உலகத்துல இருக்கலாம், அது மோசமான பட்டணத்துல இருந்திருக்கிறாங்க. அப்ப லோத்தாயா என்ன பண்றாருன்னா, நீ என்ன பண்ணுங்க என்னடி, அடுத்த வசனம் படிங்களேன். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம், இதோ புருஷரை அறியாத 2 குமார்த்திகள் எனக்கு உண்டு. புருஷனை அறியாத 2 பெண்கள் எனக்கு குமாரத்திகள், வெர்ஜினிட்டி, கன்னித்தன்மை. அவ்வளோ பாலடைஞ்ச ஒரு தேசத்துல, அருவருப்பான நிறைஞ்ச தேசத்துல ஒரு குடும்பத்துல எப்படி கன்னியாக இருக்க முடியும்? விபச்சாரம் நிறைஞ்ச ஒரு உலகத்துல அவங்க இருக்காங்க தேசத்துல. வேசித்தனம், சோதம் குமாரா, ஹோமோசெக்சுவாலிட்டி, ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் இச்சை உறவு கொள்ளக்கூடிய ஒரு தேசத்துல எப்படி ஒரு வீட்டுல வேர்ஜினாக இருக்க முடியும், கன்னித்தன்மையோட இருக்க முடியும்? அவங்க வீட்டுல 2 பெண்கள் இருக்காங்களா, அந்த தேசத்துடைய காரியம் அவங்க கூட வந்திருந்தாவே 2 பெண்களும் உறவுல இருந்திருக்கலாமே. இன்னைக்கு பெண்கள் லவ் பண்றாங்க, அதுதான் இப்ப உலகத்துல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அப்ப எப்படி அந்த பரிசுத்தத்தை பாதுகாத்து கொண்டாங்க? அவங்க அப்பா சாட்சி சொல்றாரு, என் பெண்கள் கன்னியாக இருக்கிறாங்க. யாருடைய வளப்பா இருந்திருக்கும்? அது யாருடைய வளப்பா இருந்திருக்கும்? தாயோடைய வளர்ப்பு. ஏன்னா தந்தை எங்க இருக்கிறாரு? கேட்ல இருக்கிறாரு. அவர் வேலை வந்து கேட்ல உட்காந்து தம்மு கிம்மு பீடி என்ன குடிச்சிட்டு இருந்தாரா தெரியல. ஆனா நீதி உள்ள மனுஷன் போட்டிருக்கு. கேட்ல இருந்தாரா, ஊர் எல்லையில இருந்தாரா. அப்போ இவரு, இப்போ இந்த தாத்தாங்களாம் என்ன பண்ணுவாங்க, வெயிட் வெளில போயிட்டு டென்ஷன் ஆயிடுச்சு, இன்னைக்கு டென்ஷன் ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க, தம் அடிப்பாங்க, பீடி அடிப்பாங்க, தண்ணி அடி, டென்ஷன் தாங்க முடியல. அந்த மாதிரி சில வாட்டி நீங்க டென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய புருஷன்மார்கள் தவறாக போறதுக்கு நீங்களே வாய்ப்பை திறந்து கொடுப்பீங்க. வீட்டை விட்டு அனுப்ப, வீட்டுல நிம்மதி இருக்கணும், அந்த மாதிரி உங்க குடும்பத்தை கட்டணும். இவர் எல்லையில இருந்தாரா. அப்ப எப்படியாப்பட்ட ஸ்ட்ரீம் இவங்க இருந்திருக்காங்க, இவர் எல்லையில இருந்த. இப்போ இப்படி பார்க்கலாம், ஒரு தாய் எப்படி வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. கன்னித்தன்மையை சொல்லி கொடுத்து, டே உலகெல்லாம் மோசமா இருக்கு பெண்களே,
உன் உடம்பு தொடக்கூடாது. இதுதான் கன்னித்தன்மை. மற்றவங்களை உங்களை எச்சியாக தொடக்கூடாது. இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் பயப்படுறோம் பிள்ளைகள் கிட்ட பேச கன்னித்தன்மையை பத்தி. அவங்க என்ன நினைப்பாங்க, டிவியில பார்த்து கத்துக்கிட்டோமே, படத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன சொல்லி தரோம்? டிவி யார் வேணா தொடலாம், யார் வேணா எது வேணா பண்ணலாம். இன்னைக்கு தகப்பன்மார்கள் கூட சின்ன வயசுல தான் பெண் பிள்ளைகள் தொட முடியும். அப்படின்னா இப்ப நான் டாஃப்னாவை கொஞ்சம், அது ஒரு ஏஜ், அவ வயசுக்கு வந்துட்டப்புறம் பாசமா தொட்டா கூட உலகம் தப்பா பார்க்கும். ஆனா ரியலாவே நல்ல ஃபாதர் ஜாய்ஃபுல்லா உண்மையான ஹார்ட்டோட இருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப தகப்பனை எப்படி வளர்க்கணும்? பெண்களுக்கு என்ன சொல்லி வளர்க்கணும்? தாயெல்லாம் பெண்களும் சரி ஆண்களும் சரி, ஏய் உன் உடம்பு கன்னித்தன்மைன்னு ஒன்று இருக்கடா, உன் உடம்பு என் வயிற்றுலேருந்து வந்துச்சா, இதாண்டா உறவுனா என்ன, பாலுணர்னா என்ன. நம்ம தெருநாய் கிடையாதுரா. பல தெருநாய் கூட உறவு வைத்துக்கொள்ள, தெருநாய் கிடையாதே. லேம்ப் போஸ்ட்டை பார்த்த உடனே காலை தூக்குற மாதிரி அங்கங்க ஒன்று கடிக்க, தெருநாய் தான் அது பண்ணும். வீட்டு நாய் ஒழுங்கா போயிட்டு ஒன்று கடிச்சு வந்துடும். இது எங்க கண்ட இடத்துல காலை தூக்கிக்கும். அப்ப இந்த உறவை யார் சொல்லி கொடுத்தா? தாய். இன்னைக்கு லோத்தோட மனைவியை பத்தி தப்பா தான் பேசுறோம். திரும்பி பார்த்துடுச்சு, தூணாக ஆயிட்டாங்க, பழைய வாழ்க்கை திரும்பிடுச்சு அந்த அம்மா. ஆனா இந்த ஐயா வெளியேறாரு. அப்ப குடும்பத்தை எப்படி நடத்திருக்காங்க பாருங்க, கர்த்தருடைய பயத்துல நடத்தி இருக்கிறாங்க. ஆனா ஒரே தப்பு தான் பண்ணிட்டாங்க. அந்த பட்டணத்தை நீ வெளியே போகும்போது திரும்பி பார்க்காதனாங்க, இவங்க பார்த்துட்டாங்க, உப்பு தூணாக மாறிட்டாங்க. அந்த தப்பு தான் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா நீதியாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ பெண்கள்னால குடும்பத்தை கட்ட முடியும், பெண்கள்னால பிள்ளைகளை வளர்க்க முடியும். ஒரு வசனம், ட்ரெயின் ஆஃப் த சைல்டு, என்னது எங்க இல்லை, நீ ட்ரெயின் பண்ணு, பெரியவங்களை ஆகும் போதும் அந்த வழியில இருந்து விலக மாட்டாங்களாம், ப்ராவப்ஸ்ல தான் இருக்கும். அப்ப ட்ரெயின் பண்ணமா, அது யாருடைய இது? பெற்றோர்களுடைய காரியம். இன்னைக்கு சபை இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறாங்க பிள்ளைகள். சும்மா பேருக்கு லிப் தான், லிப்சிங் ஆயிட்டு இருக்கு, ஜீசஸ் ஜீசஸ்ன்னு. உள்ள ஒண்ணுமே இல்ல, எம்டி ஒண்ணுமே இல்ல, காத்து. இது யாரால மாத்த முடியும்னா பெண்களால நிறைய மாத்த முடியும். அவங்க தான் வீட்டுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா பெண்களை எப்படி பிசாசு மாத்திட்டா? வீட்டை உடைக்க, ஈகோ பிரச்சனை தூண்டி விட, நீ நான் சொல்ற நான் என்ன சொல்ற, கீழ்ப்படியாது இருக்க காரியங்கள், இவர்கள் எல்லாமே குடும்பத்துல வந்து போயிடுச்சு. ஒரு தாய் மாத்திரம் கிடையாது. அடுத்தது என்ன பண்ணாங்க தெரியுங்களா? லோத்தெல்லாம் போயிட்டாங்க, உப்பு தூணாக மாறிட்டாங்க. தேவதூதர்கள் சொல்றாங்க, நீ போற இடம் மலை மேலே ஏறு, அங்க போய் தப்பிச்சுக்கோன்றாங்க ஊரை விட்டு. இவர் என்ன சொல்றாரு, எனக்கு கிட்ட ஒரு பட்டணங்குது, அந்த பட்டணத்துக்கு போறேன், அங்க கம்மி சின்ன தேசமாகுது, அந்த சிட்டிக்கு போறேன்றாரு. அப்போ தேவதூதர்கள் சொல்றாங்க, சரி போ, அங்க போய்க்கோ அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு பேர் ஆகுது, ஜோஆர் அப்படின்னு. ஜோஆர் தான் நினைக்கிறேன், ஜோஆர்னு ஒரு ஊரு பேரை வைக்கிறாங்க. அங்க இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, வேணா அது படிச்சிடலாமா? அங்க என்ன நடக்குதுன்னா அதுவும் படிக்கலாம். இதோ அந்த ஊர் இருக்கிறதே, 20ஆம் வசனம், நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து வர வார்த்தைக்கு கீழ்ப்படியில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சொன்னது ஒரு இடத்துக்கு போ, இவர் கீழ்ப்படியாம, என் கண்ணுக்கு இது நல்லா இருக்கு, அவர் அதுதான் பல பெரிய பிரச்சனையே. அவர் கண்ணுக்கு எது பார்த்தாலும் பிடிச்சிடும். முன்னாடி அதை தான் பண்ணாரா இல்லையா? கண்ணுக்கு பார்த்து ஆபிரகாமை எடுத்து பிரிஞ்சுட்டாரு. அவருக்கு கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் பிடிச்சிடும். சில பேர் கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் பிடிச்சிடும், மாட்டிப்ப. பெட்சிபாயா அம்மா வேணா சாலமன் பெத்தெடுத்திருக்கலாம், ஆலயம் வேணா கட்டியிருக்கலாம், ஆனா படாத பாடுபட்டிருப்பாரு. பார்த்தது நல்லா தான் இருந்துச்சு, அழகா இருந்துச்சு, குளிச்சுட்டு இருந்துச்சு. பார்வை உன்னை வஞ்சிச்சிடும், பார்வை உன்னை ஏமாத்திடும். உன் பார்வைக்கு நோக்கி நீ போகாத. குறிப்பா திருமணத்துக்காக காத்துட்டு இருக்க அன்பு தம்பி தங்கச்சி, திருமணம் நீ நினைக்கிற மாதிரி, இந்த காமெடி பீஸ் ஒருத்தர் வந்தார், சொன்னார் பார்த்தீங்களா இந்த வீடியோவில், பிள்ளைங்களை வளர்க்க, அதெல்லாம் இல்லை, உன் சுயம் சாவும். ஒன்று உன் சுயம் சாவும், இல்லை நீயே செத்துருவ. அது ஒரு யுத்தம் மாதிரி, அது ஒரு யுத்த களம். வஞ்சிக்கப்பட்டுடாத. நீ கண்ணை பார்த்து உன் பார்வையினால இங்க போனா நல்லா இருக்கும், அங்க போனா இருக்கலாம், இங்கி பிங்கி பாங்கிட் போட்டுக்கின்னு உங்க அம்மா சொல்ற பேச்சு, உங்க அப்பா சொல்ற பேச்சு, மெலிசா இருக்கா, தடியா இருக்கா, ஹைட் ஆகுதா, குள்ளமாகுதா, இப்படி எல்லாம் நீ ரேட்டிங் போட்டுட்டு இருந்தனா என்ன நடக்கும்னா, ஆணும் சரி பெண்ணும் சரி, உங்க வாழ்க்கை நரகமாக மாறிடும். உங்க பிள்ளை சந்தோஷமா வாழ மாட்டாங்க, உங்க பெண்கள் சந்தோஷமாக வாழ மாட்டாங்க. இதயத்தோட கேரக்டர் இருக்காது, ஹார்ட்ல நல்ல கேரக்டர் இருக்காது. யோசிச்சுப்பாரு, விஷயம் வந்து உங்க வீட்டுல வந்து இறங்கிடுது,
விரியன் பாம்பு குட்டிகள் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. விரியன் பாம்பு குட்டிகளை போல ஒரு மருமகளும், விரியன் பாம்பு குட்டிகள் போல மருமகனும் வந்தா எப்படி இருக்கும்? கொத்தினே இருக்கும். காலை குத்தம், கண்ணை குத்தம், முன்னுத்தி கொத்தினே சக் 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 சக்னு. ஆனா சபையில ஒழுங்குப்புள்ளியா இருக்கும். நீங்க எதுவாக இருக்கிறீங்களோ அந்த மாதிரி மக்கள் தான் உங்ககிட்ட இணைவாங்க. அது நீ தப்பிக்கவே மாட்டே. எழுதி வச்சுக்கோ. நீங்கள் மனம் திரும்பலாம், நீங்கள் என்னவாக இருக்கிறீங்களோ அப்படியாப்பட்ட கேரக்டர் இனிய போகுது. இணைஞ்சு வச்சு செய்ய போறாங்க பாருங்க. உங்களுக்கு தப்பிக்க நோ வே அவுட். இந்த WWF பார்த்துருக்கீங்களா? ஒரு கேஜை போட்டுட்டு இந்த கேஜ் மேட்ச்னு சொல்லுவாங்க, உள்ள விட்டுட்டு அடிக்க விட்டுருவாங்க. செம்மையா இருக்கும். ரத்தம் வரும் ஆனா உயிர் போகாது. அப்படிதான் திருமணம். கேஜ் மேட்ச் தப்பா கட்டுன்னு பொங்கு பொங்கு பொங்குன்னு குத்தம். ஒன்று பொண்ணு குத்தலாம் இல்லை ஆண் குத்தலாம். ரத்தமா வரும் ஆனா கேஜ் விட்டு வெளியே போக முடியாது. என் தாயை ஒரு டைம் அப்படிதான் கேஜ்ல மாட்டிட்டு இருந்தாங்க. இப்ப சுதந்திர பறவை. எங்க அம்மா தான் காதல் திருமணம் தான். அண்டர்ஸ்டாண்டிங் பார்வைக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா பாதிக்கப்பட்டது நாங்க. அங்க சண்டை நடக்கும்போது நாங்க பாதிக்கப்படுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் அப்பா அம்மா ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? நார்மலான பேச்சு ரைட், கொஞ்சம் வாய்ஸ் ஏத்துறது கத்துது, அது கூட பரவாயில்ல, அது ஒன்றும் கிடையாது. இந்த அடித்துக் கொள்ளுவது, கெட்ட வார்த்தை, தூஷணமான வார்த்தை, ரத்தம் வர மாதிரி அடிப்பது, அசிங்கமான வர்ணிப்பது, பெண்கள் அப்படியே பாகம் பாகமா, இது எல்லாமே உங்க பிள்ளைகளை பாதிக்கும். அப்ப எனக்கு திருமணம்னா பயம். எங்க அம்மா பார்வையில நல்லா இருந்துச்சு, கட்டுனாங்க. அனுபவிச்சது யாரு? பிள்ளைகள். நீ எடுக்கிற ஒரு முடிவு உன் சந்ததியை அழிச்சிடும். இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு? சின்ன பட்டணம் போயிட்டாரு. சின்ன பட்டணம்னு போயிட்டார. பார்வை பார்த்து அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடுத்தது 30 பண்ணுங்க. 30 படிங்களேன். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடே கூட அவனுடைய 2 குமார்த்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமார்த்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். கெபியில குடியிருந்தாங்களா? சோவாரை விட்டு ஒரு கெபிக்கு போயிட்டாங்களா? பயம் வந்துடும். நீங்க கர்த்தருடைய காரியத்துல நீதியும் உத்தமத்தோட இல்லைன்னா உன் வாழ்க்கையில கண்டிப்பா நடுநடுக்கம் வந்துடும். ஐயோ என்ன நடக்க போதோ பதட்டமாவே இருப்ப. ஏன்னா நீ இருக்க வேண்டிய இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்ட. இப்போ குஹைல போயிட்டாங்களா? அந்த ஜோஹார்ன்ற இடத்துல இருந்து குஹைக்குள்ள போயிட்டாங்களா? அடுத்தது படிங்க, என்ன நடந்துச்சு? அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்முடைய சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவருடைய சயனிப்போம் வா என்றாள். அப்போ ஒரு பொண்ணு சொல்தான், கபிக்கு போயிட்டாங்களாம். அப்போ ஒரு பொண்ணு சொல்றான், பாரு நமக்கு ஆணே இல்லை, இங்க யாருமே ஆணே இல்லை, நமக்கு உறவு கொள்ள இப்படியே இந்த சந்ததிலாம் வராது சொல்லிட்டு அப்பா கிட்ட உறவு கொள்றாங்களாம். தவறான உறவு, பால் உறவு கொள்றாங்களாம். இதுவரைக்கும் நல்ல புத்தியோட இருந்த 2 ஸ்திரீகள், கன்னித்தன்மையை பாதுகாத்து கொண்ட 2 ஸ்திரீகள். இப்ப கேள்வி என்ன? எப்படி இப்படியாப்பட்ட கெட்ட எண்ணம் வந்துச்சு? அம்மாவா? திருப்பியம்மா தாயார் இல்ல. அம்மா இல்லைன்னா குடும்பம் நாசமா போயிடும். அம்மா இல்லைன்னா, அம்மா இல்லாத குடும்பத்தை பாருங்க, தத்தளிச்சிடும். அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அம்மா இல்லைன்னா அப்பா டங்கு டங்குன்னு ஆடிடும், சப்போர்ட்டே இருக்காது, அப்படியே தனிமையிலே சுத்த வேண்டிதான், பைத்தியம் புடிச்சிடும், பிள்ளைகளை வளர்க்க தெரியாது, எப்படி என்ன பண்ணணும்னு தெரியாது, எப்படி ட்ரெஸ் போட சொல்லித்தர தெரியாது. அப்போதான் பெச்சுப்பா மாதிரி குளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நிறுவனத்தை மூட சொல்லித்தர மாட்டாங்க. துப்போட்டா இங்க போடு இத்த போடு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்பதான் பெச்சிப்பா மாதிரி மாறிடுவாங்க. உங்களுடைய நிர்வாணம் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணும், பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும். இப்பெல்லாம் ஆண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? லோ ஹிப் போடுவாங்க. லோ ஹிப், அது அவுந்து கைண்டு விழணும், அவுந்து கைண்டு விழணும். தூக்குனா போதும், உள்ள இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் தெரியும். உன் உடம்ப மூடணும். இப்படி தூக்குறனா கரெக்டா இருக்கணும், நீ இப்படி நடக்கிறனா கரெக்டா இருக்கணும். உன் உடம்புல நிறுவனம் காட்டிட்டு இருக்கியே, நீ ஒரு பெட்சிபால் தான். மற்றவங்களை விபச்சாரத்துக்கு தூண்டி கொண்டிருக்கிற ஆண் பெட்சிபால். இந்த காலர் பட்டன்லாம் இப்படி விட்டுன்னு வராங்க பாருங்க, மார்முடியை காட்டிட்டு. எனக்கு என்ன கோவம் வந்துச்சேன்னு தெரியல. நாட்டவும் பிடுங்கவும் அதிகாரம் உண்டுன்னு வசனம் போட்டு ஒரு நாள் பிடிச்சி வா வெளியேட்டு புடுங்கிட்டு ஊதி விட்டுருணும். எப்படி இருக்கும்? அதான் அதிகாரம் கொடுத்துருக்கல. இதுதான் போல எடுத்து போடுறது. காலர் பட்டை கரெக்டாக போடணும். உங்களுடைய ஆடையில் இருக்கிற மயிரை காட்டுவது அது கிடையாது. ஒவ்வொரு காரியம் மற்றவங்களை இச்சைக்குள்ள இழுக்கும். ஸ்ரீகளுக்கு
இவ்வளோ ஒன்று ஜட்டி போட்டு நான் நடக்கிறேன், இவ்வளோ ஒன்று கை இல்லாமல் போகிறேன். உன் உடம்பையா அது? உன் உடம்பு உன் மனைவி பார்க்கலாம், உங்கள் வீட்டில் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் எப்படின்னா இருங்க, வெளியே போகும்போது ஒரு டிக்னிட்டி இருக்கணும். பார்க்குறாங்களே ஒன்றும் கிடையாது, கண்டவங்கள்ட்ட இச்சாவை அப்படியே தடுத்திட்டு போனேங்கிறது தோணாதா? இச்சையா தோணாதா? எல்லாரும் மனிதர்கள் தானே, பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் மனிதர்கள் தானே. எப்படின்னா இருக்கலாம். அப்போ தாய் இல்லைன்னா எதுவுமே இருக்காது. தாய் ஒழுங்கா வளர்த்துட்டு இருந்துச்சு, அங்க கெட்ட பழக்கலாம் இல்லை. இப்ப இது எப்படி வந்துச்சு? ஊர்ல கேட்டதெல்லாம் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா? தாய் நல்லா தானே பார்த்தாங்க. தாய் ஒரே தப்பு தான், தாய் போயிடுச்சு. அப்ப தப்பு பண்ணிட்டே இருக்காதீங்க, தாயே தப்பு பண்ணிட்டே இருக்காது, மனம் திருணும். பழைய வாழ்க்கையை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நீ பார்த்த நீ உப்பு தூண் ஆயிடுவ, உன் குடும்பம் போயிடும், நீ செத்துருவ. தாய் மாத்திரம் கிடையாது, உங்க வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளை நீங்க கனப்படுத்த பழகுங்க. உங்க வீட்டில் பெண் இல்லை நீ காஞ்சிடுவோம். ஒரு ஸ்டவ் பத்தைக்க தெரியாது, கீசர் போட தெரியாது, கிளீன் பண்ண தெரியாது, நாரிடும் வீடு. பிஜி பார்த்துருக்கீங்களா? பேயிங் கெஸ்ட் ரூம்ல ஆண் பிள்ளைகளை தங்குற பதிலாம் இங்க ஜட்டி தொங்கி இருக்கும், இங்க பனின் தொங்கி இருக்கும், அழுக்கா இருக்கும், அசிங்கமா இருக்கும், கக்கூசு நாரும், நாரிடுவீங்க. பெண்கள் எல்லாம் ஆண்கள் நாரி விடுவோம், நாத்த அடிச்சிடும். இன்னைக்கு சொல்லுவோம், எனக்குன்னு ஒரு மனைவி வருவா, என்ன போல வருவா, ஒன்றும் இல்லை, காய வச்சிடுவா. அப்ப சபையை தேடி வருவ. இப்ப பார்க்கறதுக்கு கண்ணில் எல்லாமே நல்லா இருக்கும், ஹார்மோனல் சேஞ்ச் நல்லா இருக்கும். இது என்னடா சாந்தமாகுது, இது என்ன தேவதையாகுது, வாங்க போங்கன்னு பேசுது. அப்புறமா நீ வா போதான், நீ வா போ தூ, அந்நிய பாஷை மாதிரி அந்த மாதிரி துப்பி. பெண்களை கனப்படுத்துங்கள். பெண்கள் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்க நாரி போயிடுவீங்க. சும்மா குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. அக்கா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், பெண்ணை கனப்படுத்தக்கூடிய சபை பிள்ளைகளாக மாற பழகுங்க. ஒரு பெண் இல்லையா என்ன உறவு வந்துச்சு பார்த்தீங்களா? ஒருவேளை உங்க வீட்டில் பெண் இல்லை, உங்களுக்கு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை வந்து சொல்லுது, நீங்க வாலிப பிள்ளை இப்போ கல்யாணம் பிறகு உங்க வீட்டில் பொண்ணு இல்லை, அது வந்து சொல்லுது, அப்பா எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிக்குதுப்பா, நான் கட்டிக்கிறேன்ப்பா, நான் லவ் பண்றேன்ப்பா அந்த பொண்ணு. உங்க பையன், அப்பா எனக்கு அவனை பிடிச்சிக்குதுப்பா, நான் கட்டிக்கிறேன்ப்பா, நாங்கெல்லாம் ஜெட்டி தோஸ்துப்பா. எப்படி இருக்கும்? ஃபியூச்சர்ல இது நடக்க போகுது, வரப்போற. அப்போ உங்க தாய் வீட்டில் இருக்கணும், பெண்ணு வீட்டில் இருக்கணும். ஸ்திரீகள் அவளை கனப்படுத்துங்கய்யா, நாய் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. நாயா அவங்க ஒரு வீட்டில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நாய் கொடுக்குற கொஞ்சதலை கூட வீட்டில் இருக்கிறவங்களை கொடுக்க மாட்டாங்க. நாய் அப்படியே கொஞ்சிட்டே இருப்பாங்க, புஜ்ஜி 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 கொஞ்சத்தை பார்த்துருக்கீங்களா, கட்டி புடிச்சுப்பாங்க அப்படியே. ஆனா பெண்களை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம், கேவலமா ட்ரீட் பண்ணுவோம், அசிங்கமா ட்ரீட் பண்ணுவோம். என்னைக்கு கோவரத்தில் 1.5 டன் வெயிட்னு கையில் ஒரே போடுதான் பெண்கள், பல்லெல்லாம் வஞ்சிடும், அடிச்சாங்கன்னா அவ்வளோதான். சும்மா இல்லை அவங்க டெரரு. என்னம்மா டெரர் தானம்மா, பிடிக்க முடியாதையா? அபிஷேகத்தில் பிடிக்க முடியல, நான் விழுந்திருப்பேன் அந்த பொண்ணு மேலே, வினிஷா மேலே. யோசித்தேன், அப்பா என்ன பலன், அடிச்சிடுவாங்க. அடிக்க மாட்டாங்க, சொல்கிறேன், உங்களுக்கு தான் ஆபத்து. அப்போ இந்த பெண்கள் எங்கன்னு, ஒன்று அந்த ஊரோடைய காரியங்கள், தாய் இல்லை. இன்னொன்று அந்த குகையில் ஒரு வேலை யாராவது எழுதி வச்சிருக்கலாம் இந்த கெட்டதெல்லாம். இப்போல்லாம் பாத்ரூமில் எழுதுவோம் தெரியும்ல, ஸ்கூல்லலாம் எழுதி வச்சிருப்பான், இன்னாரோடைய ஒரு ஸ்கூல்லலாம் இந்த டீச்சர் இந்த டீச்சரை வந்து காதலிக்கிறாங்க, இந்த ஸ்டூடெண்ட் வந்து இவங்களை காதலிக்கிறாங்க, இவங்க கூட கோத்து விடுறது ஸ்கூலில் காலேஜ், இது நடக்கிற ஒரு காரியம். அதே போல் அந்த குகைக்குள்ள இல்லை அந்த ஊருக்குள்ள எங்கன்னா பார்க்கக்கூடாத போஸ்டரை பார்த்துட்டாங்களான்னு தெரில. நம்ம பார்க்கக்கூடாத யூடியூப் ஷார்ட்ஸும் பார்த்துருவோம்ல, பார்க்கக்கூடாத படங்களை பார்த்துருவோம்ல, பார்க்கக்கூடாத மொபைலை பார்த்துருவோம்ல. அதான் சின்ன பசங்களாம், காலத்துக்கு முன்னாடி எந்த நிறுவனம் பார்த்துறாத, அது ஒன்று ஒட்டிக்கும், நீ அதுலேருந்து வெளியே வர முடியாது. ரொம்ப ஏமாத்திட்டே இருக்காதீங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் அம்மா அப்பாவை, நான் குழந்தை ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்ல பையன், போதும் நிறுத்து. உனக்கும் ஒரு உயிர் இருக்கு. சின்ன பிள்ளைங்களும் நரகத்துக்கு போக முடியும், டீனேஜ்களும் நரகத்துக்கு போக, நிறுத்துங்கடா, போதும்டா. கஷ்டமா இருக்கு இன்னைக்கு பிள்ளைகள் நடிக்கிற காரியம் பார்த்தா சப்புன்னு ஒண்ணுமான்னு தோணும். ஆனா என்ன பண்ணுறது, நான் அன்பா தான் இருக்கணும், இப்படின்னு அப்படி ஜோக்கர் மாதிரி சிரிச்சுட்டு போறேன். அப்போ மொபைல்ல பார்க்குற நிர்வாணங்கள் இதெல்லாம் வந்து அந்த பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, கோயில் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தனாலதான் அப்பா மேலேயே பால் உணர்வு வந்தெடுத்து முதல்ல மூத்த பொண்ணு தப்பா நடந்திருக்காங்க, 2வது இளைய பொண்ணு தப்பா நடந்திருக்காங்க அப்பா கூட. அடுத்தது அவங்களுக்கு பிள்ளை பிறக்குத்தானங்க ஜெப்பி, பிள்ளை பிறக்குது. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? தாய் இல்லைன்னா, ஒரு கட்டுப்பாடுகள் ஒரு குடும்பத்துக்குள்ளா, இன்னைக்கு சொல்றேன், நான் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன், கெட்டு குட்டிச்சோரா போயிடுவேன். பொண்ணா இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும், நான் பிஜியில போய் தங்கிக்கிறேன், நிம்மதியா கெட்டு போயிடுவேன்.
கெட்டு போயிடுவ. உன் நட்பு உன்னை கெடுத்துடும், உன்னை தனிமை கெடுத்துடும். அப்பா அம்மா கூட இருக்கிறதா உனக்கு பாதுகாப்பே. அப்பா எப்படியாப்பட்ட மோசமான, அவர் குடிச்சிட்டு பத்துட்டு இருக்கிறாரு. அப்பா இது வரைக்கும் நீதிமான் போட்டிருக்கு, எல்லை வெளியே இருந்தாரு. அவர் குடியினால குடிக்க வச்சு அவங்க தான் குடிக்க வச்சாங்களா? பெண்கள் குடிக்க வச்சாங்களாமா? பெண்கள் இந்த புத்தி யார் ஊத்தி தரத சொல்லி கொடுத்துருப்பாங்க? இன்னைக்கு பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய வீட்டுல. இன்னைக்கு நிறைய அப்பா அம்மா வந்து சேர்ந்து குடிக்குவாங்களாம். அப்ப பிள்ளைகள் பார்த்து பார்த்து என்ன பண்ணுவாங்க? அவங்களும் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த பழக்கம் எங்கிருந்து கத்துக்கொண்டாங்கன்னு தெரியல, அதை ஊத்தி அவரும் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்ப என்னுடைய இது என்னன்னா, அவர் தூங்கும் போதே ஊத்தி இருப்பாங்க. அப்ப விருப்பப்பட்டு குடிச்சாரா? எப்படி அதை குடிச்சாரு தெரியல, மர்மமா இருக்கு. அப்ப அவரும் தவறு பண்றாரு. அப்போ குடும்பம் சரியில்லைன்னா குடும்பமே அலங்கோலமா இருக்கும். அப்பா சரி இருக்க மாட்டாங்க, அம்மா சரி இருக்க மாட்டாங்க, யாருமே சரி இருக்க மாட்டாங்க, உடஞ்சி போயிருக்கும். அதுதான் பிசாசுடைய தந்திரம். இன்னொரு வசனங்களை பார்க்கலாமா? சங்கீதம் 133:1. Psalm chapter 133 verse 1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை இன்பம் எத்தனை நன்மையா? திருப்பி படிங்க. எத்தனை இன்பமுமானது. எத்தனை இன்பம் எத்தனை நன்மையா? அப்போ குடும்பம் ஒத்துமையா இருந்தா என்ன வரும்? How pleasant it is. இன்மையா இருக்கா, அதுக்கப்புறம் என்ன இருக்கா? நன்மையாக இருக்கான். அப்போ குடும்பம் ஒத்துமையா இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். அதுதான் பிசாசுக்கு பொறுக்கல. ஒரு வீட்டில் அப்பா சரிக்க மாட்டாங்க, அம்மா சரிக்க மாட்டாங்க, பொண்ணு சரிக்க மாட்டாங்க, பிள்ளை சரிக்க மாட்டாங்க, ஒரு வீட்டில் நாளும் சரி இருக்காது. நாலுமே எல்லாம் எதிர்பார்த்துட்டு வருவாங்க சபையில. போதகரை மனைவி எப்போ திட்டாருன்னு தெரியல, வசனத்து மூலியமா திட்டுங்க. போதகர் எப்போ என் புருஷனை திட்டுவாங்க தெரியல, வசனத்து மூலியமா திட்டுங்க. பிள்ளைகளுக்கு எப்போ இது சண்டே மட்டும் நடக்கிற காரியம். இதை நீங்க தான் ட்ரெயின் பண்ணும். வீட்டுல உங்க மனைவிக்கு நீங்க தான் போதிக்கணும். நான் தான் தலை, கொஞ்சம் அடங்கு, போதும், நிறுத்து. ஒரு வருஷம் பரவாயில்ல தலைமையில ஏறினீங்க, இதுக்கு மேலே நீங்க ஏறக்கூடாது இல்ல, கொஞ்சம் இறங்கு, நான் தான் தலை அப்படின்னு நீங்க தான் ஞாபகப்படுத்தணும். கணவன் மனைவி சொல்லணும், நான் தான் உன் மனைவி, நீ ஊர்ல இருக்கிறவங்களாம் பார்த்துருக்காத அப்படின்னு மனைவி தான் சொல்லணும். இதுக்கு ஒரு வசனம் பார்க்கலாமா? அப்போ ஒருமினமாக இருந்தா, ஒரு மனமாக இருந்தா குடும்ப சமாதானம் எப்படி இருக்கும்? எப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பம் எப்படி இருக்கு? நீ குடும்பத்துள்ள வீட்டுக்குள்ள போறியே, ஒரு நாள் யாருமே இல்லை, யாரும், நீ போற ஓபன் பண்ற, எல்லாரும் ரகசியங்களே எடுக்கப்பட்டிருக்காங்க, நீ மட்டும் உள்ள போற, சோறு வேணும், என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. வாலிப பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க, சின்ன பிள்ளை யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு போற, அம்மா அப்பா யாருமே காணும், உறவுகள்லாம் காணும், எல்லாம் ரகசியங்கள. அது சும்மா கதை விட்டுறேன், போக மாட்டீங்க. போயிட்டீங்கன்னு வச்சுப்போம், எதுவுமே இல்லை, என்ன பண்ணுவீங்க? இல்ல மறைச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு வீட்டுக்குள்ள போகும்போது இவ்வளோ சண்டை போட்டுட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. எப்பனா பிரச்சனை தான் ஓகே, ஏதோ சாத்தான் வந்து பண்ணிட்டான் அப்படின்னு அவன் மேல பழிய போடலாம். எப்பவுமே பண்ணிட்டு இருந்தா யார் சாத்தானு, யார் சைத்தான் கே பச்சே? யாரு? கணவனா? குடும்பத்துல இருக்கிறவன் தான். யாரு? சைத்தான் கிதரே பகில் மெஹேன்வாங்க, அக்கல்ல இருக்குன்னுவாங்க, கூட தான் வச்சு சுத்திட்டு இருப்போம். இன்னைக்கு குடும்பத்துல திடீர்னு பிள்ளை சைத்தனா மாறிடுவான், திடீர்னு வந்து புருஷன் மாறிடுவாரு, திடீர்னு மனைவி மாறிடும். யாருக்குடா பேய் பிடிச்சிருக்குன்னு தெரியாது. அப்படியே அந்த குடும்பத்தை பார்த்தா ஐயோ அல்லங்கோலமா இருக்கும், எதுவுமே ஆர்டரா இருக்காது. பேய் ஓட்டுற எப்படி எல்லாரும் உருண்டு பிறல்வாங்க அந்த மாதிரி இருக்கும் குடும்பம். உடைச்சி போட்டு சேர் இங்க இருக்கும், அது இப்படி இருக்கும், ஆர்டராகவே இருக்காது. என்ன போ வா போ ஏய் இப்போ. ஆனா சண்டே வரும்போது ஒரு ஹவருக்கு பிஃபோர் எப்படியாவது நடிச்சிடணும்னு சொல்லிட்டு இல்ல நரகத்துக்கு போயிடுவோம்ல, ஷர்ட் பேண்ட்லாம் போட்டு டீசெண்டா, அது வரைக்கும் லுங்கியோட தான் இருக்கும். அழுக்கும் அசிங்கத்தோடும். பாத்ரூமை கழுவ மாட்டான், எத்தியம் கழுவ மாட்டான், ஏதோ வாயை கழுவ. ஐயோ என்ன சொல்ற, குடும்பம் அழுக்கோட இருக்கும். அழுக்கு கூட பரவாயில்ல, அது கூட கிளீன் பண்ணிக்கலாம் ஆர்பிக் போட்டா. மனசெல்லாம் அழுக்கா இருக்கும். யோசிச்சு பாரு, இப்போ உங்க குடும்பத்துல நீங்க எப்படி இருக்கீங்க? எவ்வளவு அமைதியை கொடுத்துட்டீங்க? ஆண் பிள்ளைகளே, இப்போ உனக்கு கேள்வி, உங்க வீட்டுக்கு போய் எவ்வளவு அமைதியா இருந்திருக்கீங்க, உத்தமத்தனத்தோட இருந்திருக்கீங்க, வீட்டுக்கு போகும்போது எவ்வளவு பீஸை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. வாயை திறந்த பிரச்சனை வருதா, உங்க வாய்களை மூடுங்க. அதே போலதான் பெண்கள் எப்படி இருந்திருக்கீங்க? குற்றம் படுத்திட்டே இருக்கீங்களா? பழைய வாழ்க்கையை யோசிச்சு 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 குற்றம் படுத்திட்டே இருக்கலாம். இதெல்லாம் விடணும். லோத்தம்மா பார்த்த மாதிரி, மனைவி பார்த்த மாதிரி பின்னாடி பார்த்து பார்த்து யோசிச்சுட்டே இருப்பாது. சே அவங்கள கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி பார்ப்பது. வாட்ஸ்அப்பில் தாங்கிற, ஆனால் எனக்கு அதிகாரம் இல்லை இப்போ உனக்கு பிங்க் பண்ண. கடந்த வாழ்க்கையை யோசிச்சுட்டே இருப்போம்.
இவனை கட்டணும் பாரு, அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி என்னை கட்டிட்டாங்க. ஆனால் நான் பார்க்கணுமா வேணான்னு தெரியல, சாட் பண்ணணும்னு தோணுது. ஸ்கூல் காலேஜ்லலாம் நான் கடலை போட்டேன் அந்த பொண்ணு, இப்போ வேற எதை கட்டிட்டேன், அதனால கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஆண் பிள்ளைகளுக்கும் தோண ஆரம்பிக்கும், ஆண் புருஷன்மார்களுக்கும் தோணும். எந்த வயசுல இருந்தாலும் எந்த ஆயா வந்தாலும் தோண ஆரம்பிக்கும். ஏன்னா இவர் சொல்லியிருக்காரு, யார் ஒரு யோபையா தான், என்னுடைய கண்களை இச்சையான காரியத்தில் பார்க்காதபடிக்கு வேலி எடுத்து கவனம் பண்றேன்ற. அப்போ அவருக்கு இச்சையா தோணி இருக்கு போல. அப்போ எந்த வயசானாலும் இச்சை வரும். அவ பழைய வாழ்க்கை நோண்ட ஆரம்பிக்கும், சாட்ஸ் எல்லாம் நோண்ட ஆரம்பிக்கும். பின்னாடி மாத்த திரும்பிடாதீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவன் தான் கணவன், உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவி தான் மனைவி. அதுக்கு நீங்க ஆயத்தமாக இருக்கணும். சபை பிள்ளைகள் சாட்சியாக இருங்க. உன் குடும்பத்தை கட்டக்கூடிய ஞானம் உனக்கு இருக்கணும். என்னைக்குமே உங்க மாமியார்கிட்டையும் மாமனார்கிட்ட கெட்ட ரிப்போர்ட் வந்துடவே கூடாது. உங்களை பத்தி இது சோம்பேறி வரவே கூடாது. அது ஆண்டவருக்கு விரோதமாக, நீங்க கர்த்தருடைய பிள்ளை, உங்களுக்கு விரோதமாக பார்த்தா ஆண்டவருக்கு விரோதம். அதுக்குன்னு மாமியார் அடிப்பாங்க நினைக்காது. நீங்க ஆண்டவருடைய நாமத்தை தூஷணப்படுத்துறீங்க, உங்க பாஸ்டரோடைய பேரையும் கெடுக்குறீங்க. இந்த சபையை இதுல தான், அப்போ குடும்பத்தெல்லாம் திட்ட மாட்டாங்க. இந்த சபையில இருந்தா ஒரு பொண்ணு எடுத்தனா அதுக்கு இது பாரு, அந்த சபையில மட்டும் எடுத்துறாத, சோம்பேறினா சோம்பேறி, வடிகட்டினா சோம்பேறி, அது வீடே கட்ட மாட்டேங்குது. புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுவலாம், இதை தூங்கிட்டு காலாட்டிட்டே இருக்கு, நைட்டெல்லாம் மொபைல் நோண்டுது, சமையல் பக்கம் போனதே இல்லை. புருஷன் டீ கேட்டா பா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய எஜமான் யாரு? எஃபிஷியன்ஸ் பார்க்கலாமா? எஃபிஷியன்ஸ் 22 5 22 23 5 தான் நினைக்கிறேன். எஃபிஷியன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட், சாரி சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட்ல, 22க்கு முன்னாடி எங்கேயோ. 21 தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணுமா அப்படின்னா என்னன்னா அடங்கி போவது, அடங்கி போவது. இதுதான் ஃபர்ஸ்டா. வைஃப் சப்மிட் யுவர் ஓன் ஹஸ்பண்ட். உங்களுடைய புருஷனுக்கு. இன்னைக்கு மற்றவங்க புருஷனுக்கு தான் நம்ம கீழ்ப்படிறோம். அப்படின்னா என்ன? நான் தப்பான உறவு சொல்ல, உங்க பாஸு, எம்டி, மேனேஜரு, அவங்களாம் ஆண் புருஷன் வச்சுக்கலாம், அவங்களாம் கீழ்ப்படியும். ஐயோ சொல்லுங்கய்யா. உங்க பாஸ்டருக்கு கீழ்ப்படியும், ஐயா சொல்லுங்கய்யா. உங்க வீட்டோட ஐயா வீட்டில் தாங்கிறாரு, கொஞ்ச நாள் கீழ்ப்படி நாங்கள் போட்டு. சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்க, இல்லைன்னா அவர் போயிடுவார் வீட்டை விட்டு. புரியுதுங்களா? அடுத்தது, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். புருஷன் தான் மனைவிக்கு தலை, கிறிஸ்து சபைக்கு தலையே போல. இதை மட்டும் பிடிச்சுக்கிறோம். ஆனா புருஷன் தான் தலை தலை தலை. சொல்லுங்க, நம்ம தலை யாரு? உடனே தோனிடாதீங்க, இல்ல வேற ஏதோ பேர் சொல்லிடாதீங்க. தலை யாரா? புருஷன். நீங்க தலை குஞ்சுதான் இருக்கணும், கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கணும். நானும் தலை நீயும் தலை முட்டிப்பீங்க. நான் தலை நீ தலை, நான் தலை நீ தலை, 2 தலை முட்டிக்கும். இதை இன்னொரு தலை முட்டிக்கினே இருக்கும், இச்சுக்கினே இருக்கும், விட்டு கொடுத்து போவே போவாது. தலை ஒருத்தர் தான். 2 தலை இருக்கா? யாருக்குன்னா 2 தலை இருக்கா? 2 வாழ்க்கை இருக்கும் தெரியும், ஆனா 2 தலை யாருக்குமே இருக்காது. இருக்கா 2 தலை? ஒரே தலை தானே. ஒரே தலை தான் வீட்டுக்கு. யாரு? புருஷன். புருஷன் கீழ்ப்படிஞ்சு போங்கள். அப்புறமா என்ன பண்ணுமா? சப்மிட், அடங்கி போங்கள். அடுத்தது, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சில காரியத்தில் இல்ல, எல்லா காரியமும். வசனம் தெளிவா போட்டிருக்கு. சில காரியம் இல்ல. இல்ல நான் சம்பளம் மட்டும் குத்துறேன், இல்ல நான் டீ மட்டும் வச்சு குத்துறேன், நான் காஃபி மட்டும் வச்சு குத்துறேன், அதுதான் என் வேலை. எல்லாத்திலையும் நீங்க கேட்கணும், புருஷன் உனக்கு என்ன வேணும்? என்னை கட்டியிருக்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு எல்லா பாரத்தையும் யார் மேலே போட்டுருவோம்? புருஷனுடைய தாயார் மேலே போட்டுருவோம். நீ பார்த்துக்க போ, ஆயா அக்கறல வீட்டில் அப்படின்னு போட்டு விட்டுருவோம். மனைவி கேட்கணுமா, என்ன வேணும்? அவங்கள உபசரிக்கணும். எல்லாத்திலையும் கீழ்ப்படியணும். எவ்ரிதிங்னா உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாம் புருஷனை கேட்கணும். இன்னைக்கு அது மாறிடுச்சு. எங்க அப்பாவை கேட்கணும். கல்யாணம் ஆயிட்டு பெண்கள் வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க எங்க அம்மா அப்பாவை கேட்கணும், எங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கணும், எங்க அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு கல்யாணம் ஆயிட்டு அப்புறம். இங்க போட்டிருக்கு, ஏன்னா வசனம் போட்டிருக்கு, கீழ்ப்படிதல் உங்களுடைய சொந்த புருஷனுக்கு இருக்கணுமா. அப்ப ஃபோன் பண்ணி ஊருக்கு அதெல்லாம் உங்க அம்மா அப்பா கிட்ட போக கூடாது, குறை போவே கூடாது. அது உனக்குள்ளே அடிச்சாங்கன்னா ஓகே, ரத்தம் சிந்ததுல இருக்கு, அடிச்சிட்டாங்க, அபியூஸ் பண்ணாங்கன்னா ரைட்டு போலாம். ஆனா சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்குள்ளவே இருக்கணும். உன் குடும்பத்தோடைய நிர்வாணத்தை வெளியே காட்டக்கூடாது. அந்த பெண்கள் அப்படிதான் பண்ணாங்க. அப்பாவுடைய நிர்வாணத்தை
அக்கா வந்து தங்கச்சி காட்டி விட்டுருச்சு, வழி காட்டி விட்டுருச்சு அப்பாவுடைய நிர்வாணத்தை. அப்போ உன் குடும்பத்துடைய அப்பாவுடைய நிர்மாணத்தை ஊர் போட்டு பப்ளிக் போஸ்டர் போட்டீங்கன்னா நீ யார் அப்போ? அப்ப நீங்க யாரு? நீங்களும் நிர்வாணிகள். நிர்மாணத்தை காட்டக்கூடாது, மூடணும், மூடணும், ஜெபிக்கணும், மாறுவாங்க. அடுத்தது படிங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. Husbands, love your wives just as Christ also loved the church. அங்க ஹஸ்பண்ட்ஸ் போட்டிருக்காரு, கணவர்கள்மார்கள் மனைவிமார்கள். அப்போ ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான் இருக்கணும், பல மனைவி வைத்திருக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணுமா, கிரைஸ்ட் எப்படி சர்ச்சை லவ் பண்ணுவோம். இது வந்து திருமணத்துக்கான ப்ரொஃபைல போட்டுருவாங்க பெண்கள், இது மட்டும் போடுவாங்க. ஜஸ்ட் ஆஸ் கிரைஸ்ட் ஆல்சோ லவ் த சர்ச். என்னையும் ஹஸ்பண்ட் வந்து லவ் பண்ணோம். நான் நிறைய ப்ரொஃபைல் பார்த்துருக்கேன். என் மனைவி எல்லாம் டிஃப்ரெண்ட் இல்லை. என்ன போட்டிருந்தாங்க, ஐ கேன் சாக்ரிஃபைஸ் எனி திங் ஃபார் காட் பட் ஐ கேனாட் சாக்ரிஃபைஸ் காட் ஃபார் எனி திங்கா. கரெக்டா? ஐ கேன் சாக்ரிஃபைஸ் எனி திங் ஃபார் காட். நான் கர்த்தருக்காக எதை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவேன், விட்டுருவேன். ஆனால் கர்த்தரை எதுக்காக விட மாட்டேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் இந்த பொண்ணு இப்படி போட்டுக்குதுன்னா வேற லெவலு அப்படின்னு நினைச்சு திருமணம் ஆனது. அப்பப்போ அது ஞாபகம் வந்துடும். கடைசியில் பார்த்தா அது யாரோ அடிச்ச ஸ்டேட்மெண்ட் போல எல்லாரும் வச்சுன்னு சுத்திட்டு இருக்காங்க, அந்த மாதிரி டைலாக். அப்ப இது இப்போ சொல்லுவாங்க, கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தாரோ அதே போல கணவன் எப்படி நேசிப்பாரு, எப்படி நேசிப்பாரு. கீழ்ப்படிதல் இல்லை உங்களுக்கு, எப்படி நேசிப்பாரு, எப்படி நேசிக்கக்கூடிய காரியம் உள்ளுக்குள்ள வரும். நீங்க கவனிக்கிறது கிடையாது, அவங்களுடைய புருஷன்மார்களுடைய உறவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அப்ப எப்படி பெண்ணோட அப்பா அம்மா மட்டும் ஒஸ்தி, அவங்க கூட பேசுவாங்க, உறவுகள் கூட பேசுவாங்க. இது வஞ்சகமான காரியம். சபை பிள்ளைகளை கல்யாணம் ஆகி போறீங்களே, ஒரு உங்க அப்பா அம்மா கூட ஜாலி 32 பல்லும் தெரியுதுன்னா, மாப்பிள்ளையோட அப்பா மட்டும் உன் பல்லு வரலன்னா நீ துரோகி. நீ 2 வேலை பார்க்குற, வசனம் போட்டுக்கு 2 எஜமான ஊழியம் பார்க்க முடியாது. நீ துரோகம் பண்றியான். 2 எஜமான ஊழியம் பார்த்தா நீ ஒருத்தர் துரோகம் பண்ற, ஒருத்தர் இது பண்ற. அப்ப 2 இடத்துல அப்படி இருக்கணும். உம்னா முஞ்சியா, நான் பேச மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், நான் பேச, அப்படித்தானே இருக்கணும். வஞ்சகம். எப்படி growth வரும்? கொஞ்சத்துல உண்மையானதா நிறைய தருவாங்க, நீ கொஞ்சத்துல உண்மை இல்லையே. அப்ப எப்படி உன் குடும்பத்துல வளர்ச்சி வரும்? உன்னுடைய சந்ததி எப்படி இருக்க போகுது? கொஞ்சத்துல இல்ல. புரியுதா? அப்ப குடும்பத்துல எப்படி இருக்கணுமா, கலகலன்னு இருக்கணும். அதுக்குன்னு போனோன்னு நான் பேசுறேன் பாரு, இப்ப பேசுறேன்னா மாமியார் ஆயா டென்ஷன் ஆகி, இது என்ன இது பைத்தியமா, இது மெச்சூரிட்டி இல்லாத, இது என் பையன் பாவம் பைத்தியத்தை தான் பிடிச்சிட்டு இருக்கான் போல, எப்படி இருக்கும்? அப்படி சிலர்லாம் அப்படிதான் பேசும், பேசிட்டு சிரிக்கும். அண்ணா அண்ணா இல்லைண்ணா, அண்ணா இழுத்து பேசுவாங்க. அண்ணா இப்படின்னா அப்படி இல்லைண்ணா. சின்ன வயசுல இருந்து வளர்த்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படி. அதை அப்பவே பட்டு நொட்டு இப்படி இழுக்காத, நீ இழுத்தினா ரொம்ப கேவலமாகுது, கொஞ்சம் நல்லா பேசு, நீ குழந்தை இல்லை, மெச்சூர்ட் ஆயிட்ட. இப்ப டாஃப் நான் பேசுறேன், அப்பா அப்புதியா, அதே மாதிரி 16 வயசு 20 வயசு 20 அப்புதியானா எப்படி இருக்கும்? பெண் பிள்ளை சொல்லித்தரணும், பேச்சை கூட மாற்றக்கூடிய திறமை நம்ம கிட்ட இருக்குது. ஆண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற சொல்லித்தரணும். தாயார் சார் இப்படி இழுக்காத, அசிங்கமாகுது, அப்படி பேசாத. சில பேர் தொட்டு பேசுவாங்க, தொட்டு வேற இருந்தாங்க அண்ணன் தங்கச்சான தொட்டு நம்ம என்ன கோலிக்குள்ளே தான் இந்த பாஸ் அப்படின்னுவாங்களே. உங்களுக்கு தெரியணும், நீங்க மற்றவங்களை தொட்டு பேசும்போது உங்க கணவன் பக்கத்துல இருக்கான். இது வரைக்கும் நீங்க இருந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாவே இருக்கட்டும், யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு மனசு துடிக்குமா துடிக்காதா? யோசிச்சு பாருங்களேன். என் மனைவியே அப்படி பண்ண எனக்கு எப்படி இருக்கும்? என்னடா தொட்டு பேசுறாளே. அண்ணா 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 சரி தூரம் இரு, அது அண்ணா அண்ணன் ஏன் சொரஞ்சிட்டேங்கிற, தேய்க்காத. இதெல்லாம் டிசிப்ளின். நிறைய பேர் அப்படிதான் ஆபீஸ்ல கூட, கோமேன் கம்மேன் கோமேன் சாப்பிடுவோம், தொட்டு கொலிக தொட்டு பேசுவாங்க. ஆபீஸ்ல நடக்கிற காரியம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டுல எப்படிதான் இருப்ப? கல்யாணம் தொட்டு பேசினே இருப்ப. புருஷன் அப்படியே பகால் நாய் டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாரு. இதுக்கு ஏதோ ஆயிட்டுக்குதுறாது, திருட்டு உறவுக்குது, அப்படிதான் ஆகும். அடுத்தது என்னவா, ஹஸ்பண்ட் லவ் யுவர் வைஃப் ஜஸ்ட் as கிரைஸ்ட் ஆல்சோ லவ் த சர்ச். நேசிங்க, அவங்கள நேசிங்க, தப்பு பண்ணாலும் நேசிங்க. ஒரு நாள் மூஞ்சி தூக்குனா பரவாயில்ல, டெய்லி மூஞ்சை தூக்கிட்டே இருந்தா, ஒரு நாள் மூஞ்சை தூக்கிட்டு சபைக்குள்ள வந்தா பரவாயில்ல, வாரமும் அப்படியே இருந்தா செத்த போனது போலவே வரும். யாரா மண்டே போட்டாங்களா வீட்டில்? எங்க மன்னிப்பு இருக்கு, எங்க மறைச்சல் இருக்கு?
சாரி கேட்டு விட்டுடணும், தூக்கிட்டே வரக்கூடாது. அது வயசான தாத்தா பாட்டிகள் கூட அந்த குணம் வந்துடும். அடுத்தது படிங்களேன். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ நோ வைஃப் வில் பி பர்ஃபெக்ட். வைஃப் பர்ஃபெக்டா வரமாட்டாங்க. இந்த வசனத்தின்படி கிறிஸ்து எப்படி சபையை உருவாக்குனாரோ அதே போல கணவன் தண்ணினால கிளென்சன் பண்ணு ஒரு கரைத்தரை இல்லாம ஸ்திரீயை உருவாக்கணுமா. அப்போ மனுஷன் எப்படி இருக்கணும்? புருஷன்மார்கள், நீ கேள்வி, வாலிப பிள்ளை திருமணமாக போறியே, உன்னுடைய மனைவி நடத்த உனக்கு தெரியுமா? நான் திருமணமாக போறேன், ஐயோ எனக்கு கல்யாணம், நான் ப்ரொஃபைல் பார்த்துட்டு கர்த்தர் சித்தம் தான். அது ஒரு சாதா சித்தம் இல்லை. சாதா தோசைலாம் வேணாம், மசால் தோசை தான் வேணும், பரிபூர்ண சித்தம்னு. சரி, பரிபூர்ண சித்தம் ரைட்டு. என்ன பண்ண போறியா கல்யாணம் ஆயிட்டு? நான் பல வீடியோலாம் பார்த்துக்கிறேன், எல்லாம் சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது, வீடியோ தான் பார்த்துருக்கேனே. அது திருமணம் இல்லையே, அது திருமணம் கிடையாது. குணங்கள் வேணுமே. அங்கே போட்டிருக்கு பாருங்க, இப்போ அந்த வீடியோ பார்த்தோமே, ஒரு வீடியோ இங்கே பார்த்த வீடியோ. சுயத்தை வெறுக்கணுமா? இருக்கா? அடங்கி போணுமா? இருக்கா? கீழ்ப்படிஞ்சு போணுமா? இருக்கா? கர்த்தருக்குள்ள பயம் இருக்கா? கர்த்தருக்குள்ள பயம் இல்லாத குடும்பம் நீங்க கட்டினீங்கன்னா, வாலிப பிள்ளை கட்டிட்டு யார் கூட குடும்பம் நடத்த போற? உன் மனைவி எப்படி இருக்க போகுது? என் நம்பர் ஆஃப் டைவர்ஸ் கேசஸ் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். என் நம்பர் கணக்கே இல்லை. கட்டிட்டு ஒரு மாசம் தான், உன்னை எனக்கு பிடிக்கல நான் போறேன், ஏய் என்னை தொடாத, ஏய் நீ தொட்ட அருவருப்பா இருக்கு. இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க தொட்டு தொட்டு பேசுறவங்க, நம்மளே அப்படிதான் தொட்டு தொட்டு. புருஷனை தொடவே மாட்டாங்க, மற்றவங்கள தொட்டு தொட்டு பேசு பேசு. புருஷன்கிட்ட பேச வெறுப்பா இருக்கும், ஜாலியாக கூட பேச மாட்டாங்க, சந்தோஷமா கூட இருக்காது. அப்ப நீங்க கர்த்தருடைய அன்புனால இருந்தாதான் குடும்பத்தை கட்டணும். திருமணம் சும்மா கிடையாது, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படியே ஜாலியாக இருந்துருவான், பெட் ஆஃப் ரோசஸ்லாம் இல்லை. நீங்க உருவாக்கணும். கணவனை நேசிக்கிற மாதிரி நீங்க அவங்கள நடத்தணும். அவங்க அப்போ உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. அந்த குணம் இருக்கா? நம்ம இச்சையான படத்தை பார்த்துட்டு இச்சை தான் திருமணம் நினைச்சிட்டோம், வந்துடும். என் பொண்டாட்டி எல்லாம் பார்த்துப்பா, என் பொண்டாட்டி எல்லாம் பார்த்துப்பா. ஒன்றும் பார்க்க மாட்டா, காய விட்டுருவாங்க. சோறு கீறு ஒன்றுமே கிடைக்காது, காய்வ. அம்மா அப்பாலாம் உனக்கு டேஸ்டாக கொடுப்பாங்க, டீ காஃபி எதுவுமே வராது, சுடு தண்ணி தான் மூஞ்சி வரப்பா அப்படின்னு. என்ன குணத்தினால இருக்கிறோம் இன்னைக்கு ஆண் பிள்ளைகள்? எந்த பயத்தினால இருக்கிறோம்? என்ன திமிர், அப்படி பயம், தைரியம், நான் கட்டிடுவேன் நல்லா வாழ்ந்துருவேன்னு. கர்த்தருக்குள்ளவே வார்த்தை இல்லை, நீ பயப்பட மாட்டேற ஆண்டவருக்கு. ஏன்னா உனக்கு எப்படி அப்படியாப்பட்ட ஒரு மனைவி வரப்போகுது? நீ யாருக்குமே தான் நீ கீழ்ப்படிய மாட்டியே, உனக்கு ஒரு தலைமையே கிடையாது. யாருக்கு அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம்? நீ போதற்கும் பயப்படுறது கிடையாது, சபைக்கு கீழ்ப்பட. நீ இங்கேயே இப்படி இருக்கியே, உன் குடும்பம் எப்படி இருக்க போகுது? விரிசல் உண்டாகிடும். அடுத்தது படிங்களேன். அப்போ மனைவியை கிளீன் பண்ற வேலை புருஷன்மார்களாம். என்ன குறை தர இருந்தாலும் கிளீன் பண்ணணுமா. அடுத்தது, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். சொந்த சரீரங்கள், இது எவ்வளவு கஷ்டமான காரியம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். எனக்கு இப்போ புருஷன் மனைவி மூட்டிடுச்சுன்னா, ஏதாவது ஜுரம் வந்துச்சுன்னா, நீ எனக்கு பண்ணல, ஐ டோல்ட் யூ தட் டைம் தட்ஸ் வை அப்படின்னும். ஏதாவது தப்பா நடக்கணுமே, புருஷன் ஒரு ஸ்டெப் எடுக்கட்டுமே, வைஃப் அப்படிதான் சொல்லுவாங்க, ஐ டோல்ட் யூ, நான் சொன்னல, நான் அப்பவே சொன்னேன், வேணும் உனக்கு. மற்றவங்க பேச்செல்லாம் கேட்ட, என் பேச்சு கேட்டியா? சொல்லிக்கிறீங்களா மனைவிகளே? என் பேச்சு கேட்க சொல்லியா? ஒருத்தங்க தலை ஆட்டுறாங்க. என் பேச்சு கேட்டியா நீ? அதுக்கு தான் அப்படிக்கிற. ஏன்னா இப்போல்லாம் வந்து ஐ டோல்ட் யூ மரியாதை சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கிலீஷில் பேசும்போது மரியாதை இருக்கிறது இல்லைல்ல. வாங்க போங்கணும் போது கொஞ்சம் மரியாதை இருக்கும். கம்மியா அப்படின்னு எப்படி இருக்கு? அதில் என்ன தாழ்மகுது? கம்மியா அப்படின்னா கொஞ்சம் தாழ்மகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் பேசும்போது தாழ்மை இல்லை, முட்டிக்கும். அதான் நான் சொல்லுவேன், திருமணத்துக்கு போகும்போது ப்ரொஃபைல்ஸ் பார்க்கும்போது தயவு செஞ்சு ஆங்கிலம் என்பது ஒரு கம்யூனிகேஷன் தான், அதை ஸ்டைலுக்காக அங்கே போடுறாங்க. அப்புறம் தயவு செஞ்சு கட்டிடாது. சில பேர் வீட்டில் தமிழ் பேசியிருக்க மாட்டாங்க, இங்கிலீஷே பேசிட்டு இருப்போம். அவங்க பேசினா பரவாயில்ல, நம்ம ஆட்கள் பக்கா லோக்கலாக இருப்பாங்க. என்ன சொற்பட்டியே இல்லையா, அம்மா வா இங்கே இப்படி கோட்லாம் போட்டுக்கணும். உடனே ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க, ஓகே உங்களுக்கு நீங்கள் ஊழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பேசுனா பொண்ணு வஞ்சிக்கப்பட்டுரும், வஞ்சிக்க வச்சிடும் ஒன்று. ஓ இவன் சரியான தயிர் சாதம்டா, இவனுக்கு கொஞ்சம் போமகிராண்ட் போட்டால் சரியாயிடுவான், அம்மா விட்டும் வெளியே வந்துடுவான், குடும்பத்தை விட்டு வெளியே வந்துடுவான். தயிர் சாதம் மாதிரி பேசாத. கொஞ்சி பேசுவது. எங்கே விட்டேன் இப்போ? ஏன் இந்த பாயிண்ட் வந்து எங்கே விட்டேங்க சொல்லுங்க திருப்பி ரீகால். மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து நீ கருத்தா இருக்கையா? சொந்த சரீரமா நீங்க மனைவியை பார்த்து தான் ஆகணும். அது ரொம்ப கஷ்டங்க. ரெண்டு பேரும் ஒரு அடிச்சு போது வெறுப்பு வந்துடும், அதுக்கு ஆகணும், இப்படி ஜுரம் வரணும்,
உன் மாமியார் மருமங்களை அப்படி வந்துச்சுன்னா அப்புறம் மாமியார் அப்படி நினச்சா பரவாயில்ல, சொந்த புருஷனே நினைக்கிற மாதிரி பிசாசு கொண்டு வருவான். ஐயோ அது கால் வடிக்கணும், கை வடிக்கணும். சில பேர் ஜாமணும், என் மனைவியை அடிச்சு உருவாக்குங்க, உடஞ்ச யார் காய்வே, கால் காய் உடஞ்சிச்சுன்னா யார் காய்வே, நம்ம தான் கழுவுற மாதிரி ஆகிடும். பல்லு வழுக்கணும், குளிப்பாட்டு விடணும், கஷ்டமாயிடும். அப்போ புருஷன் தான் பார்த்துக்கணும், மனைவி தான் புருஷனை பார்க்கணும். ஒரே சரீரமா, உனக்கு நாத்தச்சா அவருக்கு நாத்தம் அடிக்கிற மாதிரி, உங்களுக்கு நறுமணம் வந்தால் அவர் நறுமணம், நீங்கள் ஒரே சரீரம். நம்ம புருஷனும் மனைவி, அதுதான் குடும்பம். அடுத்ததுங்க, ஏங்கன்னா உங்கள் கையை நீங்களே கடிச்சுங்கிறீங்களா? சில மென்டலுங்க கடிச்சிக்கும். அப்படின்னா கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு கடிச்சிக்கும், இடிச்சுக்குங்க, வலியெல்லாம் உடச்சிக்குங்க. வலியில் இருந்துச்சுன்னா டப்பு டப்புன்னு உடச்சி அந்த ரத்தம் இருக்கும். கண்ணாடி இருந்தால் முட்டிக்குங்க. இதெல்லாம் டாக்டிக்ஸ், தந்திரமான. திடீர்னு கத்தி எடுத்துக்குங்க, அறுத்துப்போம். இல்லை ஒன்று இங்கே வச்சுக்கோங்க, ஒரு கையில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, நான் சொல்கிறேன். உலகத்தார் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது படிக்கலாங்க. தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அன்பு கூர்ந்து தான் ஆகணும், வழியே இல்லை ராசா, தப்பிக்கவே முடியாது. வேற மனைவி இல்லை, உங்கள் சொந்த மனைவி, அன்பு கூர்ந்து தான் ஆகணும். அடுத்தது படிங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அப்போ நீங்கள் உங்கள் மனைவியை காப்பாற்றணும், விட்டு கொடுக்கக்கூடாது. மனைவியுடைய குறைகளை எல்லாத்தையும் உங்கள் தாயார்கிட்டையும் மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட எல்லாம் சொல்லிடக்கூடாது. அங்கே போட்டிருக்கு, பார்த்துக்கணும். ஒரே சரீரம். உன் மானம் போச்சுன்னா உன் மனைவி மனமும் போச்சு. நீ எப்போ கல்யாணம் ஆகுறியோ அன்றைக்கி அது உன்னுடைய சரீரம். அதை பற்றி நீ யார்கிட்டே சொல்லக்கூடாது. அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட கம்ப்ளைண்ட் போகக்கூடாது. அப்படியாப்பட்ட கெப்பாசிட்டி உனக்கு இருக்கணும். போகக்கூடாதுன்னா மனைவியை ரூல் பண்ணுறதுக்கு இல்லை, அன்போடு நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். இன்னைக்கு இச்சைக்காக திருமணம் பண்ணிட்டா ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. பதறுவனி, ஏன்னா நீ பார்த்ததெல்லாம் இச்சை, லோத்தையா பார்த்த மாதிரி. அடுத்தது, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்போ பாருங்க, இதுதான் மாம்சம், நேசிப்பது. இன்னைக்கு இதை மட்டும் முடிச்சுவோம் மனைவிமார்கள். தனி கொடுத்தணும், தனி கொடுத்தணும், தனி கொடுத்தணும், வா வா தனியாக போகலாம், தனியாக போகலாம், தனியாக போகலாம். உடனே சபையில் ஒரு 2 எக்ஸாம்பிள் பாரு. அந்த அண்ணா அங்கே தனியாக இருக்கிறார்ல, ஏன் நம்ம தனி கொடுத்தணும் போகக்கூடாது? ஏன்? அது கான்செப்டே வேற. அது பிடிக்காதீங்க. ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப சேஃப். அங்கே பாருங்க, லோத் அம்மா இல்லையா, உடனே விபச்சாரம் வந்துடுச்சு. ஆயா பாட்டிலாம் இருந்தால் தப்பு நடக்காது, தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தால் தப்பு நடக்காது வீட்டுக்குள்ள, மாமனார் மாமியார் இருந்தால் வீட்டுக்குள்ள தப்பு நடக்காது. நீ தனியாக போகும்போது தான் தப்பே நடக்கும். அம்மா இல்லாததுக்கே பாருங்க, பொண்ணுக்குள்ள உறவுக்குள்ள தப்பான ஆட்டிடியூட். ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப நல்லது. தனியாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டம், பாவம்லாம் வந்துடும். தனியாக போகிறேன் ஜங்கு ஜங்குன்னு இப்போவே யோசிக்காதீங்க. எனக்கு ஒரு புருஷன் கிடைப்பான், அவன் தனியாக வருவான், அப்படிலாம் பாடலாம் நினச்சி சுத்தாத. பாவம் தான் வரும், பாவம் வந்துடும் கூட. தனிமை ரொம்ப தப்பு, தனிமை மோசம். அப்படிதான் ஊரி ஆயா தனியாக இட்டு போட்டு தள்ளிட்டாங்க. எனக்கு நிறைய மனைவிமார்கள் தனியாக இட்டுன்னு போய் தன் பலத்தெல்லாம் காட்டி போடுன்னு போடுறாங்க. தனியாக போகாதீங்க. ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருந்துச்சுன்னா ரைட்டு, ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது படிங்க. அந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இது ரொம்ப பெருசா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு மனமாக இருந்தா பெரிய அனாயிண்டிங், பெரிய ரகசியங்கள் பரலோகத்தை காத்துட்டு இருக்கு. அதுதான் கணவன் மனைவியோட உறவு. அதுக்கப்புறமா திருமணம். அதுக்கு முன்னாடி ஆயத்தமா, அது பெரிய ரகசியமா. அது நமக்கு தெரியாது. ஏன் கர்த்தர் குடிசையும் சொல்லிட்டு திருமணத்துக்குள்ள இறங்க வேண்டியது. அது இல்ல வாழ்க்கை. அநேக ரகசியங்கள் திருமணத்தில் உண்டு. அடுத்தது படிங்க. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நீங்க கணவனை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதே போல கணவன் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடக்கணும். இந்த லோத்தைய என்ன பண்ணிட்டாராம், போயிட்டு தன் மருமகள், இந்த வசனத்துல இருக்கும், மருமகன்கள் கிட்ட போயிட்டு, சன்னிலா கிட்ட போயிட்டு, உலகம் அழிய போதுரா, இந்த பட்டணம் அழிய போகுது, வா வெளியே ஓடிலான்னு தேவதூதர் சொன்னாங்க. போய் கூட்டிட்டு போலான்னு சொன்னா, அந்த மருமகள் சன்னிலா பீப்பிள், சன்னிலா மருமகளுக்கு சிரிக்கிறானுங்களாம். ஓ, என் மாமனார் ஜோக் அடிக்கிறாங்கப்பா. அப்பனா என்ன அர்த்தம்? ஜோக் அடிக்கிற மாதிரி அவர் வாழ்ந்திருக்காருன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள எதுக்கு எடுத்தாலும் கெக்கா புக்கான்னு சிரிப்பு, எதுக்கு எடுத்தாலும் கலாய்ப்பாது, எதுக்கு எடுத்தாலும் சும்மா வீணில் சிரிப்பது. ஏதாவது ஒருத்தருக்கு வந்து இப்போ பாருங்களேன், இந்த புக் இங்கே தான் இருக்கணும், நான் என்ன பண்ணுறேன் தெரியாது இங்கே வச்சிருந்தேன் அண்ணா அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏளனமான பேச்சு. இது கூட தெரியாதா? இந்த புக் இங்கே தான் வைக்கணும். எப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சிரிப்பு வருதோ கேவலமான காரியம். மற்றவங்களோட பேண்ட்டை நீ நிறுவனப்படுத்திட்டு இருக்க, தப்பா வச்சிட்டாங்க புக்கு, அவங்களுக்கு தெரியல, அறியாம. இப்போ நீங்க சாட்சி சொல்ல போறீங்க, மைக் ஆன் பண்ண தெரியல, இப்படி பிரைஸ்ல நான் ஒரு வாரமா அது கூட தெரியல உனக்கு. நான் வாரம் இங்க ஆன் பண்ணிட்டு இருக்கேன் மைக்கு,
எப்படி இருக்கும்? நீங்க தான் பாதுகாத்து கொள்ளணும். கனத்தோட உத்தமத்தனத்தோட இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தை தான் பேசணும். அப்படியே அதுக்குன்னு அப்படியே ஸ்ட்ரிக்டா ஆர்மி ஆஃபீஸர் வீட்டில் இருக்க சொல்லல. அவர் ஏதோ ரொம்ப பேசியிருக்காரு போல, ஜோக் பண்றாராமா. இவர் எப்பவுமே ஜோக், சில பேர் சொல்லுவாங்களே இந்த பாஸ்டர் எப்பவுமே ஜோக் இல்லை, நான் ஜோக்கில் கலந்து கொஞ்சம் கத்தி வச்சு குத்திட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சம் உணர்வு இருந்தா தெரியும். உணர்வு இல்லைனால தான் ஜோக்கை மாத்திரம் தான் பிடிக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ள வசனத்தை வச்சு கத்தி குத்திருந்தாங்கிறேன். என்ன கொஞ்சம் மறந்து போட்டு இப்படி கொஞ்சம் வித்தியாசமா குத்திட்டு இருக்கேன். புரியுதா? ஜோக் அடிச்சுட்டே இருக்காதீங்க. வீணா பேசுறேன். அடுத்தது படிச்சிடுங்களேன், முடிச்சிடலாம். முடிஞ்சிச்சா? அப்போ புரிஞ்சிச்சா குடும்பம் எப்படி இருக்குன்னு? புரிஞ்சிச்சா இல்லையா? பேச்சில், நடத்தையில், அன்பில். ஐயா குடும்பன்றது ஒரு டைம் தான், 60 வயசு 70 வயசு அவ்வளோதான். அது வரைக்கும்னா சந்தோஷமா இருங்க. என்ன பிரிவினை வரும்னு சொல்லிட்டு காத்துட்டே இருக்காதீங்க. எந்த குடும்பத்தில் எந்த குண்டை போடலாம், எப்படி பிரிஞ்சு வாழ வைக்கலாம், இதெல்லாம் பண்ணாதீங்க. வாயை அடக்கினாவே குடும்பம் நல்லா இருக்கும். வாயை அடக்கிட்டாவே. புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், பிரோஜனமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். குடும்பத்தை நீங்க கட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டணத்தை தருவாரு. நீங்க கொஞ்சத்துல உண்மையாக குடும்பத்துல இருந்தா அநேகத்தை குடும்பத்துக்குள்ள தர ஆரம்பிப்பாரு. புரிஞ்சிச்சா?